ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கிரக நிலைகள் நல்லபடியாக இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடம் விளக்குது. அயன சேன போகஸ்தானம் வளர்க்குது. 12ஆம் இடங்கிறது ராசிக்கு பின்னாடி உள்ள இடம் தான், சரியா? அதனால் 12ஆம் இடத்துல சுபகிரகங்களும் பாவகிரகங்களும் தொடர்ந்து அடுத்தடுத்து வராங்க. ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறாரு, குரு பார்வையில் இருக்கிறாரு குருமங்கல யோகத்தில். அடுத்து சூரியன் வராரு, சுக்கிரன் புதன் 4 கிரகங்கள் வருகின்றன. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வருடம், அதாவது மார்கழி அமாவாசை 5 கிரகங்கள் இருக்கும். சந்திரன் வந்துடுவார். ஸோ மார்கழி அமாவாசை ஒட்டி உங்கள் ராசியில் 5 கிரகங்கள் இருக்கும், ராசிக்கு 12ஆம் இடத்துல. சரி நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நிறைய நேர்கள் கேட்டாங்க. நான் போன வீடியோ போட்டிருந்தேன், வெள்ளி மோதிரம் போடலாம். வெள்ளி மோதிரத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தேன். வெள்ளி மோதிரத்தை எந்த கையில் போடலாம், எந்த வரலில் போடலாம், எந்த லக்கணப்படி போடலாம், நட்சத்திரம் ராசி லக்கணம் 3ஐயும் ஆவரேஜ் பண்ணி சொல்லியிருந்தேன். கோயிலில் போடலாமா, வீட்டில் போடலாமா, யார் மூலிமா போடணும், என்றைக்கு வாங்கணும், இப்படி எல்லா தகவலையும் சொல்லியிருந்தேன். நிறைய நேரில் அதில் சந்தேகம் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், அவங்களுக்கு தீர்த்துருக்கிறேன். ஒரு சில பேர் ஃபோன்லேயும் இருந்தாங்க, அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வாட்ஸ்அப்லேயும். ஓகே நேர்களே, வெள்ளி மோதிரம் போடுங்க. ஏன்னா வெள்ளி மோதிரம் இந்த காலகட்டத்தில் போடுறது மிகச்சிறப்பாக இருக்குது. சுக்கிரன் பார்வைக்கு சூரியன் வரார், இவர் வரார், குரு வரார். குரு சுக்கிரன் சந்திப்பு இந்த மார்கழி மாதத்தில் நடக்குது. மார்கழி 20ஆம் தேதிக்கு மேலே இந்த சந்திப்பு நடக்குது. 1 மாத காலத்துக்கு இருக்கும். ஸோ டிசம்பர் 20லேருந்து ஜனவரி 26 வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு. ஸோ 5-12 குடைவன் 12ஆம் இடத்துல இருக்கனால குரு பார்வையில் குரு வீட்டிலே இருக்கிறது நல்ல விசேஷம்தான். பிருகமங்கல யோகம், குருமங்கல யோகம், சுக்கராயத்திய யோகம், சிவராஜ யோகம், அப்புறம் ஸ்ரீபதி யோகம், லட்சுமி நாராயண யோகம், இப்படி எல்லா யோகங்களும் 12ஆம் இடத்துல நடக்குது. இதில் ஒரு பெரிய பின்னடைவு என்ன சார் அப்படின்னா, 12ஆம் இடம்னு ஒரு பின்னடைவு தான். 12ஆம் இடங்கிறது என்னென்னா விரயத்தை கொடுக்கும், செலவு இருக்கும், சுப செலவு பண்ணுவீங்க. இந்த மார்கழி மாதம் முழுக்க மகர ராசி நேயர்களுக்கு சுப செலவு இருக்கும். சுப செலவுன்னா என்ன, ஒரு பக்கம் பணம் வரும்னு அர்த்தம். கல்யாணம் இதெல்லாம் இருக்காது, மற்ற விசேஷம் இருக்கும். காது குத்து, சடங்கு, சீமந்தம், மற்ற வேலைகள், சரியா? பிள்ளைகளுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுக்குறது, பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுறது, இப்படி சில வேலைகள் இருக்கும். ரைட் நேர்களே, இந்த வீடியோ பதிவில் என்னென்னு சொல்ல போகிறோம்னா, முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. நிறைய நேரில் என்கிட்ட கேட்டாங்க, அந்த மஞ்சள் கயிறை பற்றி கேட்டாங்க. மஞ்சள் கயிறு கட்டலாமா சார் அப்படின்னாங்க. கட்டலாம். மஞ்சள் கயிறு பொதுவாக அனைவரும் கட்ட வேண்டியது தான். மஞ்சள்ங்கிறது முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. மஞ்சள்னாலே மங்களகரமானது, மகாலட்சுமியோட அம்சம். அதுபோக வேத ஜோதிடத்தில் குரு பகவானுடைய சிம்பிளாக இருக்குது. குரு பகவான் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலுமே நல்லதான் செய்வார். ஸோ மகர ராசிக்கு அவர் 3-12 குடைவனாக இருந்தாலுமே நல்ல யோக பலன்களை தான் கொடுப்பாரு. இப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர போகிறார். வர ஜூன் மாதம், ஜூன் 26ஆம் தேதி அவர் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அளப்பரிய பலன்கள் கொடுப்பாரு. அடுத்த ஜூன் மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். ஜனவரி மாதமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரியா? வருகிற 2026 உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் விரயம் இருந்தாலுமே மே ஜூனுக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ மஞ்சள் கயிறை நீங்கள் கையில் கட்டலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். அந்த கயிறை என்னைக்கு கட்டணும், எப்படி கட்டணும், இந்த கையில் கட்டணும், யார் மூலிமா கட்டணும், அதை தான் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பொதுவாக மஞ்சள் கயிறு எல்லாமே ஒரே அணுக்கரம் தான், சரியா? மஞ்சள் கயிறு முக்கியமானது. பெண்களுக்கு தாலி கட்டுறது, குடும்ப உறவை பேணி காக்கிறது மஞ்சள் கயிறு தான். ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ள உறவை சொல்கிறதே மஞ்சள் கயிறு தான். ஸோ மஞ்சள் கயிறு முக்கியமானதான். எல்லாரும் கட்டலாம், சரியா? உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டலாம். குறிப்பாக குரு திசை நடக்கிறவங்க கட்டலாம். குரு திசை, அதுபோக குரு புத்தி நடக்கிறவங்களும் கட்டலாம். நார்மலாக மஞ்சள் கயிறில் ஒரு 9 முடிச்சு போட்டு கட்டினீங்கன்னா நவக்கிர தோஷம் விலகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். குரு பகவானுக்கு உகந்த நேரமாக மஞ்சள் பார்க்கப்படுகிறது. ஸோ மஞ்சள் குடும்பத்தில் ஒரு செல்வத்தை கொடுக்கும், ஒரு புத்திர செல்வத்தை கொடுக்கும், ஒரு ஆன்மீக பற்றை கொடுக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. திருமண காரியங்கள் தடை இருந்துச்சுன்னா சரியாகும். வியாழ நோக்கம் வரும். நிறைய பேருக்கு திருமணம் ஆகலையே சார், திருமண உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கையில் மஞ்சள் கயிறு கட்டிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக எதிர்மறை சக்தியெல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். மஞ்சள் கயிறுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அதனால் உங்களுக்கு சுற்றி உள்ள எதிர்மறை சக்தியெல்லாம் மஞ்சள் கயிறு விரட்டி விட்டுரும். அதுபோல் தொழில் தொடங்கணும், நல்ல காரியம் ஆரம்பிக்கிறதுனால மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம், சரியா? நேரில் என் வீட்டிலே நம்மளே கட்டிக்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மஞ்சள் கயிறு என்னைக்கு கட்டலாம் சார் அப்படின்னோம்னா, சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது, அன்றைக்கி கட்டலாம் நீங்கள். அதுபோல் மஞ்சள் கயிறு கட்டுறதுனால உடம்புல சளி, காய்ச்சல், வீக்கம், வயிற்று பிரச்சனைகள், ரத்த சோகை இதெல்லாம் சரியாக போயிடும், சரியா? குறிப்பாக நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அதை கட்டிக்கலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் மஞ்சளை கட்டினீங்கன்னா உடல் சமநிலை ஆகும். அதுபோல் மஞ்சள் கயிறு வேத ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான இதாக பார்க்கப்படுகிறது, சரியா நேர்களே? அதனால் மஞ்சள் கயிறு நீங்கள் கட்டுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மகர ராசி நேயர்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன் நான். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், லக்கண பலன்கள், அதுபோக ஆன்மீக தகவல்கள், வேத ஜோதிடத்தின்படி உள்ள தகவல்கள்,
அப்புறம் வந்து சூட்சும வழிபாடுகள். சூட்சும வழிபாடுனா என்னைக்கு எந்த தேதியில சாமி கும்பிடணும், எந்த தெய்வத்த கும்பிடணும் இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்கிறேன். வருகிற டிசம்பர் 25ஆம் தேதி ஒரு பூஜை சொல்லியிருக்கிறேன். அந்த பூஜை பண்ணிருங்க. போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். உங்களை தேடி வரும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நிறைய நேர் பார்த்துருக்குறாங்க. அனைவருக்கும் நன்றி. அந்த வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்கையும் அனுப்புகிறேன் நான். சரியா? இதில் இல்லை சில 2-3 லிங்கையும் அனுப்புகிறேன். அந்த லிங்கை பாருங்கள். அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். ஓகே. இப்போ இந்த மஞ்சள் கயிறு அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கிக்கலாம். சாதாரண மஞ்சள் கயிறு வாங்கலாம். தாலி கயிறு தான் வாங்கணும் கிடையாது. தாலி கயிறு மஞ்சளில் தான் இருக்கும். சாதாரண கயிறை வாங்கிக்கோங்க. சரியா? ஒரு முழத்துக்கு வாங்கிக்கோங்க. ஒரு முழத்துக்கு வாங்கிட்டேன்னா தான் உங்களை சுற்றி கட்டும்போது 2 சுற்று போடும்போது கரெக்டாக வரும். மஞ்சள் கயிறு பொதுவாக வந்து ஆண்கள் வந்து வலது கையில் கட்டலாம், பெண்கள் இடது கையில் கட்டலாம். சில பெண்கள் என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து விதவை சார், கணவனை இழந்தவள், நான் மஞ்சள் கயிறு கட்டலாமா? கட்டலாம். சரியா? கழுத்தில் தான் தாலி இருக்கக்கூடாது. வெளியே பெண்கள் வந்து கணவன் இல்லைன்னா கழுத்தில் தான் தாலி போடக்கூடாது. அந்த திருமாங்கல்யத்துக்காக தான் தாலி கயிறு போடுறோம். திருமாங்கல்யத்தை கோர்த்து போடுறதுக்காக தான் தாலி. ஸோ திருமாங்கல்யம் இல்லைன்னா பெண் வந்து விதவை, அவங்க வந்து கழுத்தில் மஞ்சள் கயிறு போட வேணா, கையில் கட்டிக்கலாம். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சளை வந்து நம்ம எந்த வடிவத்திலையும் சேர்த்துக்கலாம். சாப்பாடுலையும் சேர்த்துக்கலாம், உடம்புலையும் போட்டுக்கலாம், தண்ணியில் போட்டும் குளிக்கலாம். சரியா? இதுக்கு வந்து தீட்டு கிடையாது. மஞ்சளுக்கு வந்து தீட்டு கிடையாது. தீட்டெல்லாம் போக்குறது தான் மஞ்சள். அதனால் பெண்களும் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். கணவன் இழந்த பெண்களும் கட்டிக்கலாம். கன்னி பெண்கள், வாவரிசி பெண்கள், சுமங்கல் பெண்கள் யாராக வேணாலும் கட்டிக்கலாம். சரியா? இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. மஞ்சள் கயிறு வந்து ஒரு நேர்மறை சக்தியை வளர்க்கும். மஞ்சள் கயிறு வந்து என்னைக்கு சார் கட்டிக்கலாம் அப்படின்னா, மஞ்சள் கயிறு வந்து வியாழக்கிழமை கட்டலாம். சரியா? வியாழக்கிழமை அதுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மார்கழி மாதம் வருகிற வியாழக்கிழமை மிகச்சிறப்பாக இருக்கும். மார்கழி மாதம் வந்து ஆன்மீகத்துக்குள்ள மாதம், தேவர்களெலாம் துயில் எழுப்புகிற மாதம். அதனால தான் மாதி மாதம் தனுர் மாதத்தில் வந்து நம்ம காலையிலேயே வந்து கோயில் குளத்தில் போய் சாமி கும்பிட்றோம். பொதுவாக மார்கழி மாதத்தில் வந்து மகர ராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல சூரியன் வருவார். அதாவது ராசிக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல வருவார். கொஞ்சம் அலைச்சல், செலவு, உடல்நல பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் இறை வழிபாடு அதிகமாகிட்டேன்னா அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். தான் வீட்டுக்கு மறையாமல் தான் சூரியன் இருப்பார். இந்த தடவை சூரியன் வந்து சிவராஜ் யோகத்தில் இருக்கிறார். குருவாருக்கு வராரு. சரியா? எல்லா தெய்வங்களும் எல்லா கிரகங்களும் வருது. சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் 5 கிரகங்களுமே குரு பார்வைக்கு வராங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் குருக்கு கேந்திரமாக உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு. ஸோ குருவை மையப்படுத்தி நிறைய கிரகங்கள் இருக்குது. குரு பார்வையில் ராகும் வராரு. ஸோ குரு பார்வையில் வந்து கிரகங்கள் மார்கழி அமாவாசையை முன்னிட்டு பார்த்தோம்னா 6 கிரகங்கள் வருது. யார் அப்படி பார்த்தோம்னா சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன், சந்திரன், ராகு, இந்த 6 கிரகங்களுமே வந்து குரு பார்வைக்கு வராங்க. ஸோ மார்கழி அமாவாசை வந்து உங்களுக்கு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? மார்கழி அமாவாசை அன்றைக்கி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. சரியா? சிவ வழிபாடு பண்ணிடுங்க. இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு போயிருங்க. மார்கழி அமாவாசைக்கு இந்த நாள் இருக்குது. சரியா? மார்கழி அமாவாசைக்கு இந்த நாட்கள் இருக்குது. நான் அதை வந்து அடுத்து வருகின்ற வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். சரியா? ஏன்னா மார்கழி அமாவாசைங்கிறது வந்து ஜனவரி 15க்கு மேலே போயிடும். தை மாதத்தை ஒட்டி தான் வரும். சரியா? தை மாதம் பிறந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ஜனவரி 1 வந்து உங்களுக்கு வந்து ஜனவரி 15 வந்து உங்களுக்கு ஜனவரி 1 வந்து மார்கழி 15 தான் வரும். சரியா? ஸோ நியூ இயர் ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்துக்கோங்க நீங்கள். சரியா? நியூ இயருங்கிறது இன்னொரு 15 நாள் இருக்குது. சரியா நேர்களே? ஆனால் மார்கழி மாதம் இன்னொரு 4 நாளில் பிறந்துடும். இன்றைக்கி தேதி வந்து கார்த்திகை 29, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. சரியா? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருக்கட்டும், வாட்டர் மேபி மார்கழி அமாவாசை வந்து ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. கிரக சேர்க்கை நிறைய இருக்குது. இப்போ வந்து மார்கழி மாதம் நீங்கள் வந்து வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வீடியோ பொறுமையாக கேளுங்க. வியாழக்கிழமை எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமை என்னால் முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க குரு நட்சத்திரம் வர அன்றைக்கி எடுத்துக்கலாம். விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை காலண்டரில் பாருங்கள். அன்றைக்கி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து காலையில் நீங்கள் மஞ்சள் கயிறு கட்டலாம். வீட்டிலே கட்டலாம். சரியா? வீட்டில் வந்து என்னைக்கு சார் கட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரியா? டைம் வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிருங்க. ஒரு நாள் சீக்கிரமாக எந்திங்க. சரியா? ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுருங்க. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுங்க. குத்து விளக்கு ஏற்றிருங்க. காமாட்சி விளக்கு இருந்தாலும் காமாட்சி விளக்கு ஏற்றலாம். சரியா? விநாயகர் பிடிச்சிருங்க. மஞ்சள்லே பிடிங்க. சரியா? மஞ்சளில் வந்து பன்னீரை குழச்சி விநாயகர் பிடிச்சிருங்க. விநாயகர் பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பூஜை பண்ணுங்கள். வீட்டில் உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், விநாயகர் படம் எல்லாம் இருக்கணும். வீரகணபதி படத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். வீரகணபதி வந்து ரொம்ப முக்கியமானவர். நீங்கள் என்ன பூஜை பண்ணாலும் மகர ராசிக்கு வீரகணபதி படம் இருக்கணும். வீரகணபதி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் அந்த வீடியோவில் நான் அதை என்க்ளோஸ் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். 8807457629. ஸோ மஞ்சள் விநாயகரை பிடிச்சிக்கிட்டு வீரகணபதி படம் வச்சுருங்க ஃபோட்டோவை பூஜை அறையில். மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க. மஞ்சள் கயிறு எடுத்துக்கிட்டு குருநாமத்தை சொல்லிடுங்க. குருநாமத்தை சொல்லிவிட்டு மஞ்சள் கயிறு எடுத்து அதில் வந்து
மஞ்சள், சந்தனம், பன்னீர் இது 3ஐயும் குழச்சி அதை தடவி விடணும். இது 3ஐயும் குழச்சி வச்சுருக்கணும். சரியா? மஞ்சள், சந்தனம், பன்னீர் அதை குழச்சி கொஞ்சம் போல் வச்சுட்டு அதை எடுத்து கயிறு ஃபுல்லாக தடவி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் உணர்ந்துடும். சரியா? உணர்ந்த பின்னாடி குருநாமத்தை சொல்லுங்கள், விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள், விநாயகர் மந்திரத்தை சொல்லுங்கள், சாமியை கும்பிடுங்க, குருநாமத்தை சொல்லுங்கள். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபரமா தஸ்மை ஸ்ரீ தேவகுருவே பிரகஸ்பதி போற்றி அப்படி சொல்லுங்கள். குரு பகவானே போற்றி. சரியா? பொன்னப்பூச நட்சத்திர குருவனை போற்றி, புரட்டாதி நட்சத்திர குருவனை போற்றி, விசா நட்சத்திர குருவனை போற்றி, தனுராசியில் மூலத்திருவன் ஆட்சியவரை போற்றி, மீனராசியில் ஆட்சியவரை போற்றி, கடகராசியில் உச்சமடைவரை போற்றி, குரு பகவானே போற்றி, தனகாரனை போற்றி, புத்தரகாரகனை போற்றி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு தனமும் புத்திர செல்வத்தையும் கொடுக்குற குரு பகவான் தான். அதுபோல் மனிதனாக வாழ்றதுக்கு அனைத்தையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். ஸோ குரு பகவான் ஆண்கள் கும்பிடுறதுனால செல்வம் வளர்க்கும், பணப்பலம் அதிகமாகும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக மாறுவீங்க. பெண்களுக்கு வந்து மாங்கல்ய பாக்கியம் இருக்கும். சரியா? மாங்கல்யம் வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. திருமண உறவு நல்ல விதமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு சாமியை கும்பிடுங்க. கயிறு எடுத்துக்கோங்க. கயிறு நேரம் காஞ்சிருக்கும். சரியா? நம்ம வந்து நம்ம தடவணும் பார்த்தீங்களா, சந்தனம் மஞ்சனை போட்டு தடவணும் பார்த்தீங்களா, அந்த கயிறு காஞ்சிருக்கும். அந்த கயிறை எடுத்துக்கோங்க. கயிறை எடுத்துகிட்டு மனசார நினச்சிக்கோங்க. உங்கள் கஷ்டத்தெல்லாம் நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு கரகத்துக்கும் ஒவ்வொரு முடிச்சு போடணும். சரியா? வந்து சூரியனை நினச்சி ஒரு முடிச்சு போடுங்க. ஓம் சூரிய பவனே நமக அப்படி சொல்லிட்டு போடுங்க. சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து 8 கூடையவன். சரியா? பொதுவாக மகர ராசிக்கு வந்து சூரியன் வந்து ஆகாத கிரகம் தான். இருப்பினும் மகர ராசியில் மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து லக்கணத்துக்கு சொல்கிறேன் நான். சரியா? ராசியிலே லக்கணம்னு ஒன்று இருக்குது. இந்த லக்கணத்துக்குலாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்து ராசிக்கு வந்து 8 கூடியவன் அட்டமாதிபதியாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கிய பிரச்சனை சீராகும். ஓம் சூரிய பவனே நமகன்னு சூரியனுக்கு ஒரு முடிச்சு போட்டிங்கன்னா தேக ஆரோக்கிய பிரச்சனை நல்லாகும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்களே தான் போடணும். சரியா? உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் தான் தீர்க்கணும். சரியா? சூரிய பவனே நமகன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம். உன் சூரிய பவனே சொல்லி போடுங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த முடிச்சு போடுறதுனால நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பிள்ளைகளால் நல்ல யோகம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். நான் லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்லிட்டு தான் வீடியோ முடிப்பேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஸோ மேச லக்கணத்தில் பிறந்தவங்க சூரிய பவனை நினைக்கச்சு போடுறதுனால இந்த பலன்கள் கிடைக்கும். அடுத்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் அமையும். தாயார் அன்பு கிடைக்கும். எதுலேயும் வந்து நல்லா இருப்பீங்க, சுகப்படுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து காரிய அனுகூலம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும். காரிய வெற்றி இருக்கும். சில பேருக்கு வந்து காரிய தடங்கள் இருக்குது. சார் எனக்கு ஸ்டார்டிங் டேபிள் நிறையா இருக்குது, இந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய தடை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சூரிய முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். முடிச்சு சூரிய முடிச்சு. அடுத்து வந்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கையில் காசு பணம் இருக்கும். சரியா? அந்த சூரிய முடிச்சு போடுறதுனால கையில் காசு பணம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல இணக்கம் இருக்கும். ஆள் ஃபன் ஜாலியாக இருப்பீங்க. எல்லாத்திட்டும் நல்ல வழியாக பழகுவீங்க. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு, மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நல்லாயிருக்கும். அரசியல் கட்சியில் இருக்கிறது நல்லாயிருக்கும். அரசு வழியில் நல்லாயிருக்கும். ஆள் தன்னம்பிக்கை, ஆணவம், தன்னம்பிக்கை, ஒரு ஆனஸ்டோடு இருப்பீங்க. சரியா? குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தோடு இருப்பீங்க. அப்பாவுடைய அனுக்கிரம் இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் நல்லபடியாக பூர்த்தியாகும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய முடிச்சு வந்து நல்ல ஒரு உடல் நலத்தை கொடுக்கும். அயனசேன போக நல்லாயிருக்கும். தூரதேச அமைப்பில் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில வேலைகள் நல்லபடியாக முடியும். தொழிலாக இருந்தாலும் நல்லபடியாக இருக்கும். தூரதேச அமைப்பில் தொழிலும் நல்லபடியாக முடியும். அடுத்து வந்து துலா லக்கணத்துக்கு வந்து லாபம் நல்லாயிருக்கும். சரி, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் லாபம் நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசாங்க சப்சிடி வாங்குறவங்க, அரசாங்க மானியம் வாங்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த சூரிய முடிச்சு வந்து மகர ராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். மூத்த சகோதர விஷயத்தை நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு வந்து தொழிலில் நல்ல ஒரு இடத்தை கொடுக்கும். மகர ராசி விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சூரிய முடிச்சு நல்ல தொழிலில் ஒரு இடத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையும். தனுசு லக்கணம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். புகழ், அந்தஸ்து, பேர், நல்ல ஒரு வற்றாத ஒரு செல்வத்தை கொடுக்கும். தகப்பன் வழி சொத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாருமே நல்லபடியாக அமையும். மகர லக்கணம் தூரதேச அமைப்பை கொடுக்கும். தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும். தீர்க்க ஆயுளை கொடுக்கும். ஸோ மகர ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய முடிச்சு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். சரியா? திடீர் அதிர்ஷ்டம், மற்றவங்களோட பணம், மற்றவங்க உயிரெழுதி வைக்கிறது, இது மாதிரி காரியங்கள்லாம் சாத்தியப்படும். கும்பலக்கணம் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்டேஷன், கொலாபரேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். நண்பர் வயசில் ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தையெல்லாம் சிறப்பாக இருக்கும். மீன லக்கணம் மகர ராசி மீன லக்கணத்துக்கு சூரிய முடிச்சு வந்து உத்தியோகத்தை கொடுக்கும். சில பேர் உத்தியோகம் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறவங்க, மீன லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இந்த கையில் இந்த சூரிய முடிச்சு சூரிய பவனை நினச்சி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குறிப்பாக உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்போ வந்து சூரிய பவனுக்கு ஒரு முடிச்சு போட்டிங்க. லக்கண ரீதியாக நான் ஒரு சில பலன்கள் மட்டும் தான் சொல்கிறேன். ஒரு வரி 2 வரி தான் சொல்கிறேன். நிறைய இருக்குது. நிறைய சொன்னோம்னா மணிக்கணக்கில் ஆயிரும். அதனால் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு முடிச்சுக்கு ஒவ்வொரு பலனை சொல்கிறேன் நான்.
சரியா? பலன் சொல்லாமல் இன்றைக்கி வீடியோ போடக்கூடாது. சும்மா மஞ்சக்கயிறு கட்டுங்க சார்னா அந்த மஞ்சக்கயிறு கட்டணும், யார் கட்டணும்னு இருக்குல்ல. 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் கட்டலாம். ஆனால் அந்த லக்கண ரீதியாக அந்த பலன்கள் மாறுபடும். ஒவ்வொரு முடிச்சுக்குமே ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அடுத்து வந்து சந்திர பகவான், சந்திர முடிச்சு, ஓம் சந்திர பகவானே நமகன்னு 2வது முடிச்சு போடுறீங்க. சந்திர முடிச்சு வந்து மகர ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு உடல் நலத்தை கொடுக்கும், தேக ஆரோக்கியத்தை கொடுக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகத்தை கொடுக்கும், நல்லா இருப்பீங்க. சொந்த வீடு கட்டணும், இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சந்திர முடிச்சு போடலாம். சரியா? அடுத்து வந்து ரிஷப லக்கணம், ரிஷப லக்கணத்துக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரியா? ஆள் உத்தியமாக இருப்பீங்க, காரிய அனுகூலம் இருக்கும், எதுலையுமே வந்து ஃபோர்ஸாக இருப்பீங்க, இளைய சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன லக்கணத்துக்கு வந்து கையில் காசு பணத்தை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க சந்திர முடிச்சு போட்டிங்கன்னா கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க, குடும்பத்துக்கு வேண்டியவராக இருப்பீங்க. அடுத்து கடக லக்கணம், நல்லா இருக்கும், கணவன் மனை உறவு நல்லா இருக்கும், ஆள் மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் நல்லா இருப்பீங்க, சிந்தனையும் செயலும் ஒன்றாக இருக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி தான் வாழணும்னு திட்டம் போட்டு வட்டம் போட்டு வாழுவீங்க. அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டிலே செட்டில் ஆயிடுவீங்க. மகர ராசி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க சந்திர முடிச்சு போட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க வெளிநாட்டில் செட்டில் ஆகணும்னா இந்த காரியத்தை பண்ணலாம். அடுத்து கன்னியா லக்கணம், லாபம் இருக்கும். சரியா? லாபம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இவங்க சாப்பாடு பொருட்கள் சம்மந்தப்பட்ட கடை, மற்றபடி நிறைய இருக்குது. சாப்பாடு சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது. போர்டிங் அண்டு லாட்சிங்கு, ரெஸ்டாரண்ட்டு, சிற்றுண்டி சாலைகள், டீ ஷாப், காஃபி ஷாப், பேக்கரி, இதெல்லாம் வந்து பாயில் பண்ணி செஞ்சு சமைச்சு செய்கிறது. அதுபோக ரா மெட்டீரியல், காய்கறி மார்க்கெட்டு, நவதானியம், இப்படி உணவுப் பொருட்கள், சாப்பாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நல்லபடியாக வரும் கன்னியா லக்கணத்துக்கு. துலா லக்கணத்துக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், சரியா? காரியம் நல்லாயிருக்கும், பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. ஸோ மகர ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்க இந்த சந்திர முடிச்சு போட்டிங்கன்னா காரியம் நல்லாயிருக்கும், எண்ணி இதெல்லாம் ஈடேறும். அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்துக்கு அருமையாக இருக்குங்க, தெய்வ பக்தி இருக்கும், தெய்வம் வீட்டிலே குடியிருக்கும். ஸோ மகர ராசி விருச்சிக லக்கணத்தை பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். அதுலேயும் சந்திர முடிச்சு போட்டிங்கன்னா அந்த அமைப்பில் வந்து மிக நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும், யோகம் கை கொடுக்கும், பாக்கியலட்சுமி யோகம் இருக்கும், அஷ்டலட்சுமி அனைத்தும் வீட்டில் குடியிருக்கும். அடுத்து தனுசு லக்கணத்துக்கு வந்து தூரதேச அமைப்பு நல்லா இருக்கும், தேக நல்லாயிருக்கும், எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும், இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், மற்றவங்களுடைய பணம் கிடைக்கும், அரியர் பணம், நின்ன பணம், டிஏ பணம் இதெல்லாம் வரும். அதுபோல் தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சில இழப்பீடுகள் வந்து சரி கட்டப்படும். மகர லக்கணம் சூப்பராக இருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், நல்லா இருப்பீங்க, நாள்பட்ட நின்று போன திருமணங்கள் நடக்கும், அப்புறம் கணவன் மனைக்குள்ள உள்ள பிரச்சனைகள் தீரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த முடிச்சு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த சந்திர முடிச்சு வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும், மனதாலும் நினைவாலும் நல்லா இருப்பீங்க. சரியா? நல்ல அருமையான அமைப்பு. அடுத்து கும்ப லக்கணம், உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? நோய் நொடி தீரும், கடன் கப்பு தீரும், கொடுக்கல் வாங்க நல்லாயிருக்கும், கடன் பட்டீங்கன்னா கடன் அடைச்சிருவீங்க. ஸோ மகர ராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சந்திர முடிச்சு வந்து கடன் பிரச்சனையை தீர்க்கும், கடன் இல்லாமல் ஆள்வீங்க. அடுத்து மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துன்னு சொன்ன மாதிரி குலதெய்வம் வீடு தேடி வந்துடும், பிள்ளைகளால் ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஸோ இந்த சந்திரம் முடிச்சு மகர ராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பலன்களை சொல்லியிருக்கேன் நான். அதுதான் ரொம்ப முக்கியம். லக்கணம் தெரியாமலாம் வீடியோ பார்க்காதீங்க, லக்கணம் ரொம்ப முக்கியம். லக்கணம் தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுக்கும். ராசிங்கிறது வந்து பொதுவாக உள்ளது. சரியா? எல்லாத்துக்கும் உள்ளது தான். மகர ராசியில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே வந்து 1 கோடி பேர் கிட்ட இருப்பாங்க. கிட்டத்தட்ட பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 80-90 வயசு பெரியவர் வரைக்கும் ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 லட்சம் 90 பேர் 1 கோடி கிட்ட இருப்பாங்க. உலகவாழ் தமிழ் மக்கள் எடுத்துகிட்டோம்னா 1 கோடி இருக்கும். தமிழ் தெரிந்தவர்கள் 1 கோடி பேர் மகர ராசியில் இருப்பாங்க. உலகவாழ் தமிழ் மகர ராசினியர்கள் எல்லாத்துக்கும் ஒரே பலன் இருக்கானே இருக்காது. லக்கண ரீதியாக மாறும், ராசி ரீதியாக மாறும், தசாபுத்தி ரீதியாக மாறும். இப்போ வந்து மகர ராசி இது ஒரு அப்சர்வேஷன், திருவோண நட்சத்திரம் 2வது அப்சர்வேஷன், 3வது வந்து அவங்க வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்காங்க, இது வந்து ஒரு 3வது அப்சர்வேஷன். ராசி நட்சத்திரம் லக்கணம் ஒரு அப்சர்வேஷன். அந்த திருவோண நட்சத்திரத்துக்கு என்ன தசாபுத்தி நடக்கு, அவருக்கு குரு தசை நடக்குன்னா அது ஒரு அப்சர்வேஷன். அப்போ வந்து இப்படி எடுத்துக்கிட்டோம்னா மகர ராசி, திருவோண நட்சத்திரம், ரிஷப லக்கணம், குரு தசை 4 அப்சர்வேஷன் வந்துருச்சு. 4 அப்சர்வேஷனில் ரிஷப லக்கணத்துக்கு குரு தசை நல்லா இருக்குமானா நல்லா இருக்காது, மகர ராசி குரு தசை நல்லா இருக்கும்னா நல்லா இருக்காது. அவங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ திருவோண நட்சத்திரத்தில் குரு தசை நடக்கிறவங்களும் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக குரு திசையில் ராகு புத்தி, குரு திசையில் வந்து கேது புத்தி, குரு திசையில் சனி பகவான் புத்தி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். சரியா? அது ரிஷப லக்கணத்துக்கு வந்து சூரிய புத்தி சந்திர புத்திலாம் நல்லா இருக்காது, மாரகாதிபதி புத்திகள். இவங்க தான் இந்த முடிச்சு போடணும். சரியா? இந்த பிரச்சனை முடியணும்னா நவகிரகங்களும் பேரை சொல்லிட்டு மஞ்சக்கயிறில் வந்து இந்த ஒவ்வொரு முடிச்சா போட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். போடுறது வந்து ஈஸியான வேலை, ஆனால் அதுக்கு சொல்கிற பலன்களை தான் பெருசு. சரியா? பலன்களை பற்றி சொல்கிறது தான் வீடியோவோட லென்த் அதிகமாகுது. அது பொறுமையாக கேட்டுக்கணும். அந்த முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்கும். மகர ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகத்துடைய முடிச்சு போடுறதுனால இன்னும் பலன்கள் நடக்கும்னு வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக கேட்கணும். நிறைய பேர் நினைப்பாங்க இவர் நிறைய பேசுகிறாரு, நிறைய பேர் கமெண்ட்ஸில் தான் சொல்கிறாங்க நீங்கள் பேச்சை குறையுங்க சார். பேச்செல்லாம் குறைக்க முடியாது சாமி, பேச்செல்லாம் என்னால் குறைக்க முடியாது. அதுக்கு வீடியோ போடாமல் இருந்துடலாம். திரும்ப இந்த ஷார்ட் வீடியோ போடுறாங்களே சும்மா 2 வரியில், அதெல்லாம் சும்மா சரியாக கன்வின்ஸ் பண்ணுறது, கண்ணை தொடச்சி விட்டு போகிறது.
அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. உங்களே நீங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி தான். அந்த ஷார்ட் வீடியோ பார்க்குறது வந்து உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிற மாதிரி தான். அதில் ஆணாவும் இருக்காது, அக்கனாவும் இருக்காது. சரியா? ஏதோ ஒன்று இருந்தால் அதனால் நல்லது கிட்டது எடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் எப்படி சார் செய்ய முடியும்? எதுவுமே எதனாச்சும் ஒன்று இருந்தால் தானே அதில் எதுவும் பிறக்க எடுக்க முடியும். எதுவுமே இல்லைன்னா எதை பிறக்க முடியும்? கையை வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் மற்றது எடுப்பீங்க? கை வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் தானே பொருளை எடுக்க முடியும். அவங்க 2 நிமிஷத்தில் வீடியோ போடுறாங்க, ஷார்ட் வீடியோ. அதை எல்லோரும் விழுந்து பார்க்குறீங்க. நான் யாரையும் பார்க்க வேணாம் சொல்லலை, கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. சரியா? கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று உங்களுக்கு புலன்படும். சரியா நேர்களே? ஓகே. இப்போ 3வது முடிச்சு செவ்வாய் பகவானுக்கு அங்கார பகவான் பொதுவாக மகர ராசிக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா செவ்வாய் வந்து மகரத்துக்கு வந்து ஒரு முக்கியமான கிரகம். அவர் உச்சம் மாறுகிற வீடு உங்கள் ராசி. அதனால் செவ்வாய் வந்து இப்போதைக்கு வந்து ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். குருபார் இருக்கிறனால கொஞ்சம் விரயத்தோடு சில பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் நீங்கள் செவ்வாய் முடிச்சு போடும்போது செவ்வாய் பவனை நினச்சிக்கோங்க. ஓம் செவ்வாய் பவனே நமக அப்படின்னு நினச்சிக்கோங்க. முருகப்பெருமானே நினச்சிக்கலாம். சரியா? நான் அதை வந்து அடுத்து சொல்கிறேன். எந்தெந்த கிரகத்துக்கு வந்து கிரகத்தையும் நினச்சிக்கலாம், அந்த தெய்வத்தையும் நினச்சிக்கலாம். அதை வந்து கடைசியாக சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதான் சிறப்பு. அதுபோக இந்த வீடியோ நேர் கேட்குறவங்க எல்லாருமே நவக்கர நேரில் போட்டுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த தசை நடக்கும் அந்த தசா நேரம் சொல்லி போட்டுன்னு சொல்லுங்கள். இல்லை என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை போட்டுன்னு சொல்லுங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரிய பவனே போட்டுன்னு சொல்லுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சந்திர பவனே போட்டுன்னு டைப் பண்ணுங்கள். அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அங்கார பவனே டைப் பண்ணுங்கள். சரியா? இதெல்லாம் முக்கியமானது. சரியா? உத்திராட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம், சிவநாமத்தை சொல்லலாம். திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், சக்தி நாமத்தை சொல்லலாம். அம்மன் உள்ளூர் நாமத்தை சொல்லலாம் கமெண்ட் பாக்ஸில். அப்படி நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லலாம். ஸோ இந்த நாமத்தெல்லாம் டெக்ஸ்ட் பண்ணணும். ஒரு விஷயம் கேட்கும்போது நம்மளோட கையும் வாயும் சும்மா இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்தில் பாருங்கள், ரிஷிகள் பெரிய மனுஷங்களாம் எப்போ பார்த்தாலும் பாசியை அப்படி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கையில் வந்து அந்த துளசி மாலை இருக்கும், அதை எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா? ஜபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் தெய்வத்தோட பேரை எழுதணும், தெய்வத்தோட பேரை சொல்லணும், டெக்ஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. சும்மா எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா அதுக்கு வந்து பதில் கிடையாது. எதனாச்சும் ஒன்று செய்யணும். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். எது செய்யாமல் இருக்கிற காட்டிலும் எதனாச்சும் ஒன்று செய்யணும். அடுத்து வந்து செவ்வாய் பகவான் முடிச்சு வந்து நல்லா இருக்குங்க. செவ்வாய் வந்து பொதுவாக மகரத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. லக்கண ரீதியாக சொன்னோம்னா மேச லக்கணத்தை பிறந்தவங்களும் நல்லா இருப்பீங்க. ஆள் தீர்க்கமாக இருப்பீங்க, திடனாக இருப்பீங்க, இந்த காரியத்தை பேஸ் பண்ணுவீங்க. தூரதேச போய் நல்லா இருக்கும், தேக அரைக்கு நல்லா இருக்கும், நல்ல வைரம் வாஞ்ச கட்டையாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். ரிஷப லக்கணத்துக்கு வந்து நல்லா இருக்கும், கணவன் மனை உறவு நல்லா இருக்கும், நண்பர்களால் நல்லா இருக்கும், திருமண உறவு நல்லா இருக்கும், மாமியார் வீட்டிலேருந்து நல்ல செல்வங்கள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதே மாதிரி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும். சரியா? திருமணமாகிட்டு வெளிநாட்டுக்கு போயிடலாம். சரியா? திருமணமாகி வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகி நல்லபடியாக வாழலாம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஓரளவு ஆகாத கிரகமாக இருந்தாலுமே ஒரு லாபத்தை கொடுப்பாரு, உத்தியோகத்தில் லாபத்தை கொடுப்பாரு. சரியா? நல்ல ஒரு இதாக இருக்கும், உத்தியோகத்தில் லாபம் இருக்கும், சில பிரச்சனைகள் தீரும். சரியா? தேகாரிக பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே தீரும், வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீரும். ஸோ மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு செவ்வாய் முடிச்சு வந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்து வந்து கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். கடக லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் முடிச்சு வந்து மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். ஸோ அந்த செவ்வாய் முடிச்சு நீங்கள் போடுறதுனால ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா? தொட்டக்காரியம் தொடங்கும், மண்ணை பிடிச்சாலும் பொண்ணாகும், நல்லா இருக்கும். தொட்டக்காரியம் தொடங்கும், தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். ஸோ அடுத்து சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தாய் தப்போட ஆதரவு இருக்கும், தாய் வழி சொத்து தகப்பன் வழி சொத்து கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. வீடு மனை வண்டி வாகனம் வாங்கி நல்ல ஒரு செல்வாக்குடன் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து கன்னியா லக்கணம், கல்யாண காலத்துக்கு அந்த அளவுக்கு ஆகாது, இருந்தாலும் செவ்வாய் முடிச்சு போடுறதுனால தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தீர்க்காயில் இருக்கும், கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, ஊரார் பிரச்சனை, அக்கம் பக்கத்து பிரச்சனை எல்லாம் தீர்வாகும். உடம்பிறந்த இளைய சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தொட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், காரிய டபுள் இருக்காது, நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. துலா லக்கணத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசி துலா லக்கணத்தை பிறந்தவங்க செவ்வாய் முடிச்சு போடுறதுனால இணக்கம் அதிகமாக இருக்கும், இன்டகிரேஷன் நல்லா இருக்கும், கூட்டத்தில் பங்கு சேர்ந்து நல்லாயிருக்கும். ஒரு டீம் லீடராக இருக்கிறவங்க, ஒரு இதில் இருக்கிறவங்க, ஒரு அசோசியேஷனில் இருக்கிறவங்க, ஒரு கூட்டணியில் இருக்கிறவங்களும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலும் நல்லா இருப்பீங்க. துலா லக்கணத்துக்கு மிக சிறப்பாக இருக்கும் செவ்வாய் முடிச்சு. சரியா? குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருக்கும், பாண்டிங்காக இருப்பீங்க, எல்லாரும் வேண்டும், கூட்டு உறவே நாட்டு உறவுன்னு இணக்கமாக இருப்பீங்க. அடுத்து விருச்சிக லக்கணம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணுவீங்க, உத்தியோகத்தில் புள்ளியாக இருப்பீங்க, உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க, தனியார் வேலையில் இருந்தீங்கன்னா ஓனர் உங்களை பாராட்டுவார், நல்லாயிருக்கும். சரியா? விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும், எதிரிகள் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? அடுத்து தனுசு லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். தனுசு லக்கணம் மகர ராசியில் இந்த செவ்வாய் முடிச்சு போடுறவங்களுக்கு நல்லா இருக்கும். தூரதேசத்தில் அமைப்பு இருக்கும், வெளிநாட்டுக்கு போயிடலாம். சரியா? பிள்ளைக்குட்டியோடு போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடலாம், நல்ல விதமாக இருக்கும். தூரதேச அமைப்பு இருக்கும். அதுபோக வியாபாரம்
தொழில் நல்லபடியாக இருக்கும். சரியா, தூரதேச அமைப்பில் மிக நல்ல வெற்றியை கொடுப்பாரு. அடுத்து மகர லக்கணம், மகர ராசி செவ்வாய் முடிச்சு நல்ல பலன்களை கொடுக்கும். தாய் அன்பு இருக்கும், வீடு மனை வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்குலாம் விவசாயம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கும். நிலப்பலம் வாங்குறது, லே அவுட் போடுறது, பில்டிங் கட்டுறது, கட்டடம் கட்டி விற்கிறது, இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் நல்ல லாபமும் இருக்கும். சரியா, மூத்த சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கும். அக்கா அண்ணன் விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்து கும்பலக்கணம், நான் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். சரியா, ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒவ்வொரு பலன்களை சொல்கிறேன். ஏன்னா அது போடுறதுனால என்ன பலன் கிடைக்குன்னு தெரியணும்ல, அதை தான் சொல்கிறேன். கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மெனக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். வாரம் முழுக்க வேலை பார்த்தாலுமே வாரம் முழுக்க உங்களுக்கு வேலை இருக்கும். சரியா, தொழிலில் நல்ல ஒரு லாபம் இருக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. மீன லக்கணம் அருமையாக இருக்கும். சரியா, மீன லக்கம் மகர ராசி பிறந்தவங்களுக்கு செவ்வாய் முடிச்சு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் வருமானத்தை கொடுக்கும். குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க, ஃபண்டன் ஜாலியாக இருப்பீங்க. குடும்பமே கோயிலாக மாறிடும். குடும்பத்தில் அதிர்ஷ்டம் குடியிருக்கும். குடும்பத்தில் குலதெய்வமே குடியிருக்கும். சரியா, ஸோ மீன லக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் வாரி வழங்குவாருங்க. அதுவும் செவ்வாய் திசை நடக்கும், கொஞ்சம் வயசில் நடக்கும். சரி, மகர ராசியாக இருந்தாலும் சரி, துராட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, திருவோண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அப்படி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வயசுலேயே போயிடும். மகர ராசியில் இந்த யோகா திசையில் கொஞ்சம் வயசுலேயே போயிருங்க. அதாங்க பெரிய பின்னடைவு. மகர ராசிக்கு நல்லது செய்கிறவர் செவ்வாய் நல்லது செய்வார். அடுத்து யார் நல்லது செய்வார்? சனி பகவான் நல்லது செய்வார். அடுத்து சுக்கிரன் நல்லது செய்வார். இவங்கெல்லாம் பின்னாடி தான் வருவாங்க. சனி திசையெல்லாம் பின்னாடி தான் வரும். வயசாயிரும், அனுபவிச்சுருவாங்க. திருவோணமாக இருந்தாலும் சரி, உத்திராடமாக இருந்தாலும் சரி, அனுபவிச்சுருவாங்க. கொஞ்சம் வயசுலேயே செவ்வாய் திசை வரணும். அது மத்தியம இதில் வரணும், ஆனால் வராது. எல்லாத்துக்குமே இப்போ திருவோண நட்சத்திரத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே போயிடும். உத்திராட நட்சத்திரத்துக்கு ஏதோ ஒரு 18-15 வயசுக்கு மேலே வரும். அப்படி நட்சத்திரத்துக்கு சின்ன பிள்ளையில் பிறக்கும் போதே வந்துடும். சரியா, ஒரு 2-3 வருஷம் தான் இருக்கும். அப்படி நட்சத்திரத்துக்குலாம் செவ்வாய் திசை. ஸோ செவ்வாய் திசை ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் மகர ராசி பொதுவாக. அது நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அவர் உச்சமடைகிற வீடு. இன்றைக்குமே செவ்வாய்க்கு மகர ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. சரியா, ஒரு பெரிய பெங்களா மாதிரி. அடுத்து புதன் முடிச்சு, எத்தனாவது முடிச்சு? 4வது முடிச்சு. புதன் முடிச்சு. புதன் பகவானே நமக அப்படின்னு சொல்லிட்டு 4வது முடிச்ச போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு போடணும், அடுத்தடுத்து போடாதீங்க. கயிறு ஒரு முழத்துக்கு இருக்குன்னா முடிச்சுக்கு அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டு அடுத்த முடிச்சு போடுங்க. சூரியனுக்கு ஒன்று, சந்திரனுக்கு ஒன்று, செவ்வாய்க்கு ஒன்று போட்டாச்சு. அடுத்து புதனுக்கு ஒன்று போடணும். புதன் பகவானே நமகன்னு சொல்லி போடுங்க. புதன் ஓரளவு மகர ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறவர் தான். சரியா, பாக்கியாதிபதியாக வருவார் ராசிக்கு. இருப்பினும் சில லக்கண ரீதியாக சில பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக மகர ராசியில் புதன் முடிச்சு போடும்போது மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடன் கப்பு செட்டில் ஆகும். எதிரிலான தொல்லை நீங்கும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ புதன் மேச லக்கணத்துக்கு காரிய தடங்களை எடுத்து விடுவார். அந்த முடிச்சு போடுறதுனால உங்களுக்கு காரிய தடங்கள் இருக்காது, எந்த தடைகள் இருக்காது, நல்ல விதமாக போகும். அடுத்து ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் புதன் முடிச்சு. குடும்பத்தில் கையில் காசு பணம் இருக்கும், நல்லா இருப்பீங்க, செல்வ செழிக்கும், குடும்பத்தில் அதிர்ஷ்டத்தோடு இருப்பீங்க, பணப்பழக்கம் நல்லா இருக்கும், நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அடுத்து மிதுன லக்கணம் சூப்பராக இருக்கும். சரியா, வீடு மனை வண்டி வாகனம் அமையும், நல்ல சுகமாக வாழ்வீங்க, நாளொரு மேனி பொழுது ஒன்றமாக வருவீங்க, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அடுத்து கடக லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு புதன் முடிச்சு. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்பில் வெற்றி இருக்கும். சரியா, வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் இவங்க வேலை பார்க்கலாம், சைன் பண்ணலாம். இருக்கிற இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிற இடத்துல நகண்டு போய் இவங்க வேலை பார்க்கலாம். அடுத்து சிம்ம லக்கணம் நல்ல அமைப்பு கொடுக்கும். சரியா, இவங்க குடும்பத்துடன் வேலை பார்க்கலாம். குடும்பத்துடன் தொழில் வியாபாரம் பண்ணாங்கன்னா நல்ல லாபம் இருக்கும். குடும்பமே எல்லாருமே சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க மகர ராசியெல்லாம் புதன் முடிச்சு போடும்போது புதன் பவனை நினச்சிட்டிங்கன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கும் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரியா, புதன் முடிச்சு கன்னியா லக்கணத்துக்கு மகர ராசிக்கு தொழிலை நல்லா கொடுப்பாரு, தொழில் வியாபாரத்தை கொடுப்பாரு, பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க, கோயில் உலகத்தை திருப்பணிகள்லாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. அடுத்து துலா லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். தவப்பு நிலை சொத்துக்கள் கிடைக்கும், பங்காளி விஷயத்தில் நல்லா இருக்கும், பங்காளி விஷயத்தில் நல்லா இருக்கும், புகழ் அந்தஸ்து பேர் இருக்கும், காலத்துக்கு பின்னாடி பேர் நிலச்சிருக்கும். சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலாம். சரியா, தூரதேச அமைப்பில் நல்லபடியாக மாறும். மகர ராசி துலா லக்கணத்துக்கு புதன் முடிச்சு. அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு ஆயில் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், வம்பு வழக்கு பிரச்சனைகள், ஏன்னாச்சும் போலீஸ் ஸ்டேஷன் கேஸு கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகும், லாபமும் இருக்கும். சரியா, இவங்களுக்கு தூர இடத்துல தான் லாபம் இருக்கும், உள்ளூரில் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, உள்ளூரில் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் பூர்வீகத்தை விட்டு நகண்டு போய் இருந்தாங்கன்னா நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. அடுத்து தனுசு லக்கணம் மகர ராசிக்கு புதன் முடிச்சு நல்ல ஒரு இன்டகிரேஷனை கொடுக்கும், கணவன் மனை உறவை கொடுக்கும், திருமணம் ஆதவர்கள் திருமணம் நடக்கும். இப்போ நிறைய பேர் திருமணம் ஆக மாட்டேங்க சார், நான் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கேன் மகர ராசியில் அப்படிங்கிறவங்க இந்த கயத்தில் புதனை நினச்சி போடணும். இந்த முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு முடிச்சுமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும், ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கொடுக்கும். ரைட்டு. அடுத்து தனுசு லக்கணத்துக்கு நல்ல ஒரு இன்டிகிரேஷனை கொடுக்கும். திருமணம் இருந்துச்சுன்னா திருமணம் ஆகாதவங்க திருமணத்தை கொடுக்கும், கடன் மனை உறவை மேம்படுத்தும். ஏதாச்சும் கடன் மனைக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா, விவகாரத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும், காரியம் நல்லபடியாக சித்திக்கும். மகர லக்கணம் உத்தியோகம் நல்லாயிருக்கும், உத்தியோகத்தில் நல்ல பேர் எடுப்பீங்க, உத்தியோகத்தில் நல்லா சைன் பண்ணலாம், உத்தியோகம் நல்லா கிடைக்கும்.
சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஐடி வேலை பார்க்குறவங்க, கம்ப்யூட்டர் வேலை பார்க்குறவங்க, சிஸ்டம் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும். கணக்கு வழக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கும்பலக்கணம் பிள்ளைகளால் பெருமை இருக்கும். ஸோ கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு புதன் முடிச்சு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வீடியோவில் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும், பொறுமையாக கேளுங்க. கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புதன் முடிச்சு வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். பிள்ளைகள் வந்து வெளிநாடு போவாங்க, உங்கள் குழந்தைகள் வந்து தூரதேசத்துக்கு போவாங்க. பிற்காலத்தில் நீங்கள் வயதான காலத்தில் பிள்ளைகளோட கூட போயிடுவீங்க. அமெரிக்கா, கனடா எங்கேனாச்சும் போய் செட்டில்மெண்ட் ஆகி நல்லபடியாக இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இப்போயே ஒரு அச்சாரம் போடுற மாதிரி இருக்கும். கையில் கட்டலாம். சரியா கையில் வந்து நான் சொல்கிற அன்றைக்கி சொல்கிற மாதிரி செஞ்சு கையில் கட்டிக்கோங்க. ஆணாக இருந்தால் வலது கையில் கட்டுங்க, பெண்ணாக இருந்தால் இடது கையில் கட்டுங்க. நல்லாயிருக்கும். ஒன்றும் செலவுலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மஞ்சக்கரு வாங்க போகிறோம், எவ்வளோ ஒரு 10 ரூபாக்குள்ளே இருக்கும், அவ்வளோதான். மஞ்சக்கரை வாங்கி வீட்டில் வந்து விநாயகரை பிடிச்சிட்டு நான் சொன்ன மந்திரத்தை சொல்லிட்டு இதை கட்டிட்டிங்கன்னா அந்த லக்கணத்தில் பிறந்தவங்களும் இந்த பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, சுகப்படுவீர்கள். ஹவ்வாரியூ அப்படின்னா ஃபைன் சொல்கிற மாதிரி சுகப்படுவீங்க, நல்ல விதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும், கணவன் மனை உறவு எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ புதன் முடிச்சு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதை லக்கண ரீதியாக பிரித்து ஒரு பலன்கள் தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய சொல்லலாம், ஆனால் சாயந்தரம் வரைக்கும் ஆயிரும். சரியா நீங்கள் கேட்க உங்களுக்கு பொறுமை இருக்காது. நான் சொல்லுவேன், நான் மெதுவாக சொல்லுவேன், தண்ணியை குடிச்சு கூட சொல்லுவேன். இன்னும் நிறைய சொல்லலான்னு இருக்கேங்க. மகர ராசிக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கே பேசலாங்க. உத்திராட நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ஒவ்வொரு பாதத்துக்குமே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ராசிக்கும் அந்த லக்கணாதிபதிக்கும் ராசியாதிபதிக்கும் லக்கண சுபருக்கும் ராசி சுபருக்கும் உள்ள கம்பாரிசன், இப்போ உள்ள நிலைமை, இப்போ உள்ள தொடர்பு எல்லாத்தையும் வச்சு பலன் சொல்ல வச்சுக்கோங்களேன். உங்களை பக்கத்தில் இருந்து அப்படியே சின்ன பிள்ளைக்கு இப்போ பாட்டில் பால் கொடுக்குற மாதிரி அப்படியே கொடுத்துருவேன். நான் அப்படியே சொல்லலாம். ஃபீடிங் கரெக்டாக இருக்கும், பலன் நிற்கும் அப்படியே உங்களுக்கு. சரியா அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ஆமாம், நான் உத்திராட 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறேன், நான் வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், இப்போ எனக்கு குருதசை நடக்குது, இப்படித்தான் இருக்குது, குருதசையில் இப்போ வந்து எனக்கு வந்து கேது புத்தி நடக்கு, இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரியா அவங்க ஜாதகத்தை பார்க்காமலே சொல்லலாம். என்ன அதுக்கு கொஞ்சம் மனக்கடணும், அவ்வளோதான். நான் டெய்லி மகர ராசி வீடியோ போடணும், டெய்லி போட்டுனா சொல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் டெய்லி சொல்கிறதா இருந்தால் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேன். மகர ராசி மட்டும் சுற்றி வர முடியும், மற்ற ராசிக்கெல்லாம் வீடியோ போட முடியாது. ரைட்டு. அடுத்து குரு முடிச்சு, குருவை பற்றி தான் பேசுகிறோம். இந்த மஞ்சக்கருக்கு முக்கியமானவர் குரு பகவான் தான். அடுத்து குரு முடிச்சு, குரு பகவான் முடிச்சு. குரு பகவான் வந்து மகர ராசிக்கு வந்ததுக்கு அந்த அளவுக்கு பெருமையான சிறப்பான கிரகம் கிடையாது. 3-12 கூடியவர் தான். அதுபோல் ராசியில் வேறு ஒரு நீசம் அடைவார். ஸோ மகர ராசினா அவருக்கு ஒரு 8ஆம் கனி தான். இருப்பினும் சில லக்கணத்துங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். மகர ராசியில் மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், கன்னியா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுலேயும் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த லக்கணத்துக்கெல்லாம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரி, அந்த பலன்களை எப்படி சார் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு வரி 2 வரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் குரு முடிச்சு போடும்போது குரு பகவானே நமகன்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படி போடுறதுனால மகர ராசி மேச லக்கணத்துக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். மகாலட்சுமி கடாட்சியம் கிடைக்கும், அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் கிடைக்கும், நல்லா இருக்கும். வேறையும் ஒரு பக்கம் இருந்தாலுமே சுபவரையும் தான் பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். சரியாக கொடுக்கல் வாங்க நல்லா இருக்கும், வள்ளல் தன்மையாக இருக்கும், பிறருக்கு கொடுத்து வாழ்வீங்க, தானும் மகிழ்ந்து பிறர் மகிழ் வைப்பீங்க, நல்லது ஒரு அமைப்பை கொடுப்பார். ரிஷப லக்கணத்துக்கு வந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் இருக்கும், தூரதேசத்தில் தான் இருக்கும், இருக்கிற இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது, வெளியே போய் தான் லாபம் சம்பாதிக்க முடியும், உள்ளூரில் ஒன்றுமே செய்ய முடியாது. மிதுன லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். சரியா ஒரு இன்டெகிரேஷன் இருக்கும், பாண்டிங் நல்லா இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இணக்கமாக போவீங்க, வெகுஜன தொடர்பு நல்லா இருக்கும், மக்கள் பணியில் நல்லா செய்வீங்க, நல்லாயிருக்கும். சரியா நல்லாயிருக்கும், லாபம் இருக்கும், மக்கள் நல்ல பண்ணி காரியம் அனுகூலம் எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும், செய்கிற காரியமெல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்து கடக லக்கணம் அருமையாக இருக்கும். சரியா கடக லக்கணத்துக்கு வந்து நல்லாயிருக்கும், காரியம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், உத்தியோகம் சூப்பராக இருக்கும். ஸோ கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு முடிச்சு வந்து நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும், உத்தியோகத்தில் வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும், ஏற்றத்தை கொடுக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கடன் நோய் எதிரி எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். சிம்ம லக்கணம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு முடிச்சு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருளை கொடுக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதே மாதிரி ஆயுள் தீர்க்கம் இருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. சரியா நீண்ட நெடுநாளுக்கு வாழ்வீங்க, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பீங்க, பிள்ளைகளெல்லாம் உங்களோட சேர்ந்து வாழ்வாங்க. சில பேர் பிள்ளைகளோட பிரிஞ்சிருவாங்க கொஞ்ச நாளில், தாய் தப்பெல்லாம். ஆனால் அந்த சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளோட அனுக்கிரம் கிடைக்கும் இந்த குரு பிடிச்சி போகிறதுனால. ஏன்னா குரு புத்திரக்காரன் நல்லா விட மாட்டார். குரு பொதுவாக கொடுக்குறதே 2 கொடுப்பார் மனுஷனுக்கு, பொருளை கொடுத்துருவார். தனகாரகன் அண்டு புத்திரக்காரகன் 2 கொடுப்பார். குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கிற மாதிரி தான். பிள்ளைகளும் இருக்கும், நம்மக்கிட்ட பொருளும் இருக்கும். பொருள் இருக்கிற இடத்துல எல்லாமே இருக்கும். சரியா அதான் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, பொருள் இல்லாருக்கு உலகத்தில் இடம் இல்லைன்ட்டார். பொருள் இல்லைன்னா நீங்கள் இருக்க லாய்க்கில்லப்பா நான் சொல்லிட்டார், ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் பொருள் இருக்கிறதுனால எல்லோரும் இருப்பாங்க, கையில் காசு இருக்கானே எல்லாம் வந்துடுவாங்க, நம்மளை தேடி வந்துடும், எல்லா சொந்தமும் வந்துடும். அண்ணே மதினி நாத்தனா குழந்தையா சித்தப்பா சித்தி எல்லாம் வந்துடுவாங்க, போனவன் வந்தவன் விட்டவன் தொட்டவன் எல்லாம் வந்துடுவாங்க. எனக்கு தப்பு இருக்குல்ல, கையில் காசு இருந்துச்சு எல்லாம் இருக்கும். ரைட்டு, அதை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அந்த குரு முடிச்சு நினச்சி போட்டிங்கன்னா இது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது.
நான் எந்த லக்கணத்தில் விட்டேன்? ரைட்டு, சிம்ம லக்கணத்தில் விட்டேன்னா அடுத்து கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, தாய் வழி சிறப்பு நல்லாயிருக்கும், தாய்மாமாவோட ஆதரவு நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும், தோட்டம் தொரவு இந்த மாதிரி காரியங்கள் நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம்லாம் இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். கன்னியா லக்கணத்துக்கு மிகச்சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பாரு. இந்த குரு முடிச்சு கொடுக்கும், குரு பகவான் கொடுப்பாரு. துலா லக்கணத்துக்கு வந்து அந்தளவு சிறப்பு இருக்காது. சரியா, ஆனால் காரிய வெற்றி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும். வேலையில் வந்து முனப்பாக இருப்பீங்க, வெள்ளைக்கார மாதிரி இருப்பீங்க வேலையில். சரியா, வேலைன்னு வந்துட்டு வெள்ளைக்காரனாக இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. விருச்சிக லக்கணத்துக்கு அருமையாக இருக்குங்க. பொதுவாக மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வாரி வழங்குவார், நல்ல பலன்களை கொடுப்பார். சரி, நல்ல ஒரு குடும்ப அமையும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இதுக்கு சுக்கிரனை ஒத்துழைப்பு பண்ணணும். சரியா, விருச்சிக லக்கணத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதியாக வருவார். அவர் நல்ல இடத்துல உட்காரணும். 2ஆம் இடத்துல உட்காந்துட்டாருன்னா குடும்பத்தை பிரித்து விட்டுருவார். ஏன்னா 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல மறைவார். ஆனால் தனுசு சுக்கிரனாக இருப்பார். இதெல்லாம் ஜோதிடத்தில் நிறையா இருக்குது. சில பேருக்கு புரியாது இது, இந்த காம்பினேஷன்லாம். ஸோ குரு வந்து நல்ல ஒரு குடும்பத்தை கொடுப்பாரு, கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு, நல்ல புண்ணெலாம் நிறைய சேர்ப்பாங்க, நகையெல்லாம் வாங்கி வீட்டில் நிறைய வைப்பாங்க. இந்த நேரம் இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டக் ஆகும். மகர ராசி விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு அந்த குரு திசை நடக்கும்போது நல்லா இருக்கும். சரி, கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும், நகை நட்டுலாம் வாங்கி வைப்பாங்க. இன்றைக்கி நகை ரேட்லாம் கூடி போச்சு. இன்றைக்கி ரேட்டு வந்து 12,360 ரூபா இன்றைக்கி. சரியா, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை. இன்றைக்கி தேதி என்ன? 15ஆம் தேதி. எஸ், 15 16 இன்றைக்கி 15 தான். 15 டிசம்பர் 15ஆம் தேதி. இன்றைக்கி ரேட்டு வந்து 12,400 கிட்ட வந்துருச்சு ஒரு கிராம். இந்த ஒரு வருஷத்துலேயே ஏறிப்போச்சு. 2024 கடைசியில் வந்து 7,000 இருந்தது, 7,500 கிட்ட இருந்தது. இப்போ வந்து 12,500 போயிடுச்சு, 5,000 கூடிருச்சு. இந்த 2025 வந்து 5,000 தங்க விலை ஒரு கிராம் கூடிருச்சு. ஏன்னா குருவுக்கு ரேட் அதிகம். ஏன்னா தங்கத்துக்கு வந்து குரு தான். பார்த்தீங்களா, குரு எங்கே போய் மேய்ச்சாரான்னு பாருங்கள். குருனால ஏன் அவர் கிரேஸ் இருக்குன்னா, அவர் அந்த அளவுக்கு அவருக்கு நாளுக்கு நாள் அவர் புகழ் கூட்டிகிட்டே இருக்கும். அது மாதிரி தான். அதை தான் குரு வந்து பொன்னானன் அப்படின்னு இருக்கான். பொன்னானன்னா என்ன அர்த்தம்னா பொண்ணுக்குரியவன், பொன்னானன். குருனா பொன்னானன் தான். தங்க கட்டினால குரு தான். அதை ஆபரணமாக செய்கிறது சுக்கிரன் வந்துடுவார். ஏன்னா அதில் கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். செம்பு சேர்க்கும்போது தான் ஆபரணம் ஆகும். தோடோ செய்யனோ சிமிக்கியோ செய்யும்போது அதில் சுக்கிரன் உள்ளே வந்துடுவார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து தான் தங்கத்தை கொடுக்குறாங்க. ரைட் நேர்களே, தங்கம் தங்கும். மகர ராசிக்கு தங்கம் தங்க வேண்டும். ரைட்டு. அடுத்து தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள் தான் இருக்கும், நல்லா இருக்கும். சரியா, நல்லா இருக்கும், இணக்கமாக இருப்பீங்க, நல்லபடியாக வாழ்வீங்க, குடும்பம் நல்லபடியாக அமையும், ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலுமே குடும்பத்தில் செட்டில் ஆயிடுவீங்க. மகர லக்கணம் கொஞ்சம் தூரதேசத்தில் தான் போய் அமையும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கும். உள்ளூரில் ஒன்றும் சைன் பண்ண முடியாது. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து நல்லபடியாக காலத்தை கடத்தலாம் இந்த குரு முடிச்சு போகிறதுனால. அடுத்து கும்ப லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். மகர ராசி கும்ப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு முடிச்சு சூப்பராக இருக்கும். குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு, தொழிலில் நல்ல லாபத்தை கொடுப்பாரு, குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, மாற்றத்தை கொடுப்பாரு, நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு. அடுத்து மீன லக்கணத்துக்கு நல்லா இருக்கும். தொழில் காரியம் வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு முடிச்சு வந்து மகர ராசிக்கு ஒவ்வொரு லக்கண ரீதியாக ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். அடுத்து வந்து சுக்கிரன் வந்துட்டார், சூப்பர் ஸ்டார். மகர ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சரியா, 5 10 கூடியவன், அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. சுக்கிரன் நல்லா இருக்கணும்னா சில லக்கணத்தில் நீங்கள் பிறக்கணும். எந்த லக்கணம்? ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணத்தை பிறந்தவங்களும் சுக்கிரன் நல்லபடியாக செய்வார். ஆனால் உங்களுக்கு சுக்கிர திசை வராது, வயசானவங்களுக்கு தான் வரும். அப்படி நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் வயசான காலத்தில் வரும். சரியா, திருவோண நட்சத்திரத்துக்கும் வயசான காலத்தில் தான் வரும். வயசான காலத்தில் சுக்கிர திசை வந்து ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. சுக்கிர திசை கொஞ்சம் வயசில் வரணும். ஒரு 30 to 50 வந்துச்சுன்னா சிறப்பாக வாழலாம், எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், உடலாலும் மனதாலும் அனைத்தையும் அனுபவிக்கலாம். சரியா, எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம். அந்த 30 to 50 தான் வரணும். 70 80 வயசில் சுக்கிர திசை வந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கையில் காசு பணம் இருக்கும், எதுவும் வாங்கி கூட சாப்பிட முடியாது. சரியா, வாங்கி சாப்பிட்டா வயிற்றுக்கு ஆகாது, அப்படி போயிடும். ரைட்டு. அந்த சுக்கரை வந்து இப்போ சுக்கரை முடிச்ச வந்து நீங்கள் போடுறீங்க, சுக்கர பவானி நமக்குன்னு சொல்லி சுக்கரை முடிச்சு போடுறீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார், கணவன் மனைவி இணக்கத்தை கொடுப்பார், குடும்பத்தை நல்லபடியாக கொடுப்பாரு. ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு, நல்ல ஆளை வந்து தீர்க்கமாக வச்சுக்கிறாரு. மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும், பிள்ளைகளால் நல்லா இருக்கும். இவங்க கடைசி காலத்தில் பிள்ளைகளோட போய் சேர்ந்து வாழலாம், வெளிநாடு வெளிமாநிலத்தில் கூட போய் இருக்கலாம். அடுத்து கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும், சுகப்படுவார்கள். சரியா, சுகப்படுவார்கள், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, கடக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சுக்கிரம் முடிச்சு போடுறதுனால சுகப்படுவார்கள், தாய் அன்பு இருக்கும், நல்ல கால்நடை வளர்ப்பெல்லாம் இருக்கும். ஆடு மாடு கோழி வளர்க்கலாம், கோழி பண்ணை ஆட்டு பண்ணை வைக்கலாம், மில்க் ப்ராடக்ட் செஞ்சு விற்கலாம், நல்லாயிருக்கும். சரியா, தொழிலில் லாபமும் இருக்கும். அடுத்து வந்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு தொழில் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், நல்ல வெற்றி பெறுவாங்க. தொழிலில் வந்து ரொம்ப ஒரு புளியாக இருப்பாங்க, போட்டி பொறாமலாம் இருக்காரு, அடித்து தூது பண்ணிடுவாங்க. தொழிலில் பகையே இருக்காது. சரியா, பகை இல்லாமல் தொழிலை பண்ணி நல்லபடியாக பெறுவாங்க. கன்னியா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். மகர ராசி கன்னியா லக்கணத்துக்கு இந்த சுக்கிரம் முடிச்சு வந்து நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், குடும்பத்தில் ஒரு பிணைப்பை கொடுக்கும், குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பாங்க, நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். அந்த தனலட்சுமி பாக்கியலட்சுமி வீட்டில் இருப்பாங்க, நல்லா இருக்குங்க. பொதுவாக மகர ராசி கன்னியா லக்கணத்தை பிறக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். அதுவும் சுக்கிரன் நல்லா இருந்துட்டார் வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும், நல்லா அமையும். மனைவி ஒரு மந்திரி மாதிரி நல்லபடியாக அமைந்துடும். அடுத்து வந்து துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும், உத்தியோகம் நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், ஆள் நல்லா இருப்பீங்க.
சரியா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். இந்த மகர ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் முடிச்சு வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுரும். சுக்கிரன் நிலைப்பாடை பொறுத்து. சரியா, சுக்கிரன் வந்து வலுவாக இருந்து அடிக்கணும், நச்சுன்னு அடிப்பார், சூப்பராக அடிப்பார். அது இந்த ராகு திசை சுக்கிர புத்தியிலலாம் சூப்பராக இருக்கும். இந்த ராகு திசை சுக்கிர புத்தி வந்து சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா அமையுங்க, நல்ல பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிவிடும். ராகு திசை நடக்கும் மகர ராசியில். அவங்களுக்கு சுக்கிரனும் ராகும் நல்லா இருக்கணும், தங்களுக்குள்ளே கோணமாக இருக்கணும். சரியா, கோணமாக இருந்து நல்ல பலங்களை கொடுக்கணும். சரியா, நல்ல காம்பினேஷனில் இருந்தால் நல்ல பலங்களை கொடுக்கும். குறிப்பாக சொல்கிறேன், நான் ஒரு அமைப்பு சொல்கிறேன். இப்போ மகர ராசியில் ராகு திசை நடக்கும். ராகு எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, ராகு வந்து மகரத்திலே இருக்கலாம், மகரத்திலே ராகு இருக்கணும். குரு எங்கே சார் இருக்கணும் அப்படின்னா, குரு வந்து கன்னியில் இருக்கணும், கன்னியில் இருந்து மகரத்தில் இருக்கிற ராகுவை பார்க்கணும். அதே நேரத்தில் சுக்கிரன் வந்து எங்கே சார் இருக்கணும்னா, சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சமாக இருக்கணும். ஸோ மகர ராகு, கன்னி குரு, மீன சுக்கிரன், இந்த அமைப்பில் 3 கிரகங்கள் இருந்துச்சுன்னா குரு ஒரே நேரத்தில் ராகையும் பார்ப்பார், சுக்கிரனையும் பார்ப்பார். இவங்களுக்கு வந்து இந்த ராகு திசை சுக்கிர பற்றி சூப்பராக இருக்கும். உச்ச சுக்கிரனை பார்ப்பார் குரு. அருமையான அமைப்பு. சரியா, நல்ல அமைப்பு. இவங்களுக்கு ராகு திசை சுக்கிர பற்றி நல்லா இருக்கும், ராகு திசையே நல்லா இருக்கும். அந்த 18 வருஷம் சூப்பராக போகும். அதில் இந்த பர்டிகுலர் சுக்கிர பற்றி நல்லா இருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா, லக்கணத்தை அப்புறம் வச்சுக்குருவோம், லக்கணம் எந்த லக்கணமாக இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த அமைப்பு நல்ல அமைப்பு. சரியா, இப்படி தான் சொல்ல முடியும். சரியா, இன்னும் லக்கணத்தெல்லாம் சொல்லலாம், நேரம் ஆயிரும், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்து வந்து சனி பகவான் முடிச்சு ராசிநாதன் வந்துட்டார். சாரி, ஆமாம், சுக்கிரனை சொல்லிட்டேன். ஆமாம், சுக்கிரனுக்கு வந்து சொல்லிட்டேன் நான். ஆமாம், சுக்கிரனுக்கு வந்து இப்போ எது வரைக்கும் வந்தேன் நான், விருச்சிகத்தை வரைக்கும், துலாம் வரைக்கும் வந்தேன். ஆமாம், அடுத்து விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வந்து சுக்கிரன் முடிச்சு வந்து மகர ராசியில் வந்து குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கத்தை கொடுக்கும். சுக்கிர தோஷம் இருந்துச்சுன்னா நிவர்த்தியாகும். கணவன் மணி தோஷம், இந்த கலசர தோஷம்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். மைனஸ் செய்யணும் போக நல்லாயிருக்கும். திருமணமாகி நல்ல உறவு நல்லாயிருக்கும், நல்லபடியாக கொடுக்கப்படுகிறது. தனுசு லக்கணத்தில் உத்தியோகத்தை கொடுக்கும். சரியா, உத்தியோகத்தில் லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தை நல்லா பேர் எடுப்பாங்க. சரியா, தனுசு லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு. மகர லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் முடிச்சு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சரியா, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். தொழில் அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய லெவலுக்கு அதிர்ஷ்டமாகி நல்லபடியாக போயிடுவாங்க. இவங்களுக்கு பின்னாடி இவங்க தொழிலில் பிள்ளைகள் எடுத்து செய்வாங்க. அடுத்து கும்ப லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். சரியா, வீடு மனை நல்லபடியாக அமையும். காடு தோட்டம் விவசாயம் நல்லபடியாக இருக்கும். நல்லா தோட்டக்காரி இருந்தவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். மீன லக்கணத்துக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலங்களை கொடுப்பாரு, தூரதேசம் அமைப்புட்டுருவார். சரியா, வெளிநாடு வெளிமாநிலத்தில் இல்லைன்னா இருக்கிற இடத்த விட்டு நாங்கள் போய் கொஞ்சம் அலைச்சல்லது மேரில் தான் லாபத்தை கொடுக்க முடியும். ஸோ சுக்கிரனை பற்றி சொல்லியாச்சு, சுக்கிரம் முடிச்சு போட்டாச்சு. அடுத்து சனி பகவான் முடிச்சு. இப்போ வருது எத்தனாவது முடிச்சு, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி பகவான் 7வது முடிச்சு வந்திருக்கோம். ராசிநாதன் முடிச்சு. ராசிநாதன் என்றைக்குமே நல்லதான் செய்வார், 50% நல்லது செய்வார். ஆனால் சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், லக்கண ரீதியாக நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. நேர்வழு பெறாமல் மறைமுகமாக அவர் வந்து சைன் ஆகணும். சனி பகவான் வந்து மறைமுகமாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. நேரடியாக வளர்த்துட்டாருனா நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். நேரடியாக வளர்க்கக்கூடாது, லக்கண ராசியில் இருக்கக்கூடாது, மறைமுகமாக இருக்கணும். 3, 6, 10, 11 இப்படி மறைமுகமாக இருந்தார்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இருப்பினும் அவர் முடிச்சு அவர் நாமத்தை சொல்லி போடுங்கவும், சனி பகவானே நமகன் சொல்லி போடுங்க. குறிப்பாக சனி பகவான் வந்து மகர ராசியில் வந்து மகர லக்கணம், கும்ப லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், இந்த 6 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மேசம் விருச்சிகத்துக்கு சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. கடக சிம்மத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். தனுசு மீனத்துக்கு வந்து ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. சரி, இப்போ ஒரு லக்கணத்துக்கு என்ன பலன்கள் கொடுப்பாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து மகர ராசியில் வந்து சனி பகவான் முடிச்சு போடுறதுனால மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். சரியா, தொழில் நல்லபடியாக இருக்கும். தொழில் எதுவும் பிரச்சனை இருக்குது, தொழிலில் ஏற்ற இறக்கமாக இருக்குன்னா நீங்கள் இந்த முடிச்சு போடுறதுனால தொழில் நல்லபடியாக இருப்பீங்க. பொதுவாக சனி பகவான் வந்து ஒரு தொழில்காரகன் தான், 2ஆம் தர தொழில்காரகன். தொழிலுக்கு நல்லபடியாக வருவார். இருந்தாலும் அவர் வந்து உத்தியோகத்துக்குள்ள கரகன் தான், வேலைக்கார கரகன் தான் சனி பகவான். ஸோ சனி முடிச்சு போடுறதுனால வேலை நல்லா பார்ப்பீங்க. சரியா, வேலையில் வந்து நல்ல வகையாக பார்ப்பீங்க. அடுத்து ரிஷப லக்கணத்துக்கு நல்லா இருக்குங்க, ராஜயோகத்தை கொடுப்பாரு. ரிஷப லக்கணம் மகர ராசி ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சனி பகவான் முடிச்சு ராஜயோகத்தை கொடுக்கும். சரியா, மிகச்சிறப்பான பலனை கொடுக்கும். அப்பா வழி சொத்து கிடைக்கும், அப்பாவால் முன்னேற்றம் இருக்கும், அப்பா வழி தொழில் எடுத்து செய்யலாம், அதில் நல்ல லாபம் பெறலாம். ராஜயோகத்தை கொடுக்கும், தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கும். அடுத்து ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா, மிதுன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு தூரதேசத்தில் அமைப்படும், தூரதேசத்தில் போய் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம், ஆயுள் தீர்க்கமாக இருக்கும், அனைத்து வசப்படும், நல்லா இருக்கும். இருப்பினும் தவப்பன விஷயத்தில் சில டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் மிதுன லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ நிறைய பேர் சனி திசை நடக்கும். இப்போ தான் சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கோம். மகர ராசியில் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு சனி திசை நடக்கும். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சனி திசை நடக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வயது முன்னப்பின இருக்கலாம். ஆனால் சனி திசையை கண்டிப்பாக கிராஸ் பண்ணுவீங்க. சனி திசை கண்டிப்பாக வந்துடும். பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த ராசிநாதனுடைய தசை வரணும். அப்போ தான் வாழ்க்கை என்னென்னு தெரியும். நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ராசிநாதன் தசை வரணும். நிறைய பேருக்கு ராசிநாதன் தசை வராது. சில ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த ராசிநாதன் தசையே வராது. ஆனால் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் திசை வந்துடும். அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்குலாம் சீக்கிரத்தில் வந்துடும். அவிட்டத்தில் 2 வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்து ராகு திசை, குரு திசை, சனி திசை 18, ஒரு 16, 34, 40 வயசுக்குள்ளே வந்துடும். சரியா, கரெக்டாக வாழ்க்கையில் முன்னேற நேரத்தில் வந்துடும் சனி திசை வந்துடும் அவிட்ட நட்சத்திரத்தில்.
அதில் நல்ல லக்கணத்தில் பிறந்தாங்கன்னா அந்த 18 வருஷம் 19 வருஷம் நல்லாயிருக்கும், இல்லைனா ஆள் சுருட்டிடும். மகர ராசியாக இருந்தாலுமே அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கணும். கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் பிறந்தவங்களுக்கு வந்து சனி பகவான் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், வறுத்து எடுத்துருவார். சனி மகா திசை நல்லா இருக்காது, அவங்க தான் சங்கடப்படுவாங்க. இந்நேரம் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை பார்க்குறவங்களுக்கு ஸ்டக் ஆகும். ஒரு 40-45 வயசில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டக் ஆகும், நிற்கும் அப்படியே. என்னடா கரெக்டாக இருந்தாலும் சொல்கிறானே, நான் கடக லக்கணத்தில் தான் பிறந்திருக்கிறேன், அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தேன், சனி திசை நடக்கு நல்லா இல்லையே, நல்லா இல்லையே, சனி பகவான் சிம்மத்தில் இருக்கிறாரு, சரியில்லையே. இதுதான் ஜோதிடம். சரியா? கரெக்டாக இருக்குங்க. உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்காமலே என்னால் சொல்ல முடியும். பட்டு ஐ ஹாவ் என்ன சொல்கிறது, எனக்கு நேரங்கள் தேவைப்படுது. ஐ ஹேவ் சம் டைம், எனக்கு வேணும். நேரம் இருந்துச்சுன்னா பிரித்து மேய்ஞ்சிடலாம். சரியா? மகர ராசி நேரில் விட மாட்டேன் நான். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அப்படியே பிடிச்சிடலாம், அழகாக தூக்கிடலாம், டக்குன்னு தூக்கிடலாம். ரைட்டு, பார்ப்போம். இப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன், இப்போ சனி முடிச்சு போடுறதுனால, சனி பகவான் முடிச்சு போடுறதுனால என்ன இப்போ சொல்ல வந்து ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம் சொல்லியாச்சு. கடக லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்னா ஓரளவு சுமாராக தான் இருக்கும். சரியா? இருப்பினும் வந்து கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறவங்க, கணவன் மனை உறவில் பிரச்சனை இருக்கிறவங்க, வேலை வெட்டியில் பிரச்சனை இருக்கிறவங்க, வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த முடிச்சு போடுறதுனால அதில் நிவர்த்தி கிடைக்கும். சிம்ம லக்கணத்துக்கு பிரச்சனை தான். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி முடிச்சு போடும்போது. ஸோ சனி பவனை நினச்சி போடுங்க, உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை தீரும், உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், திருமணம் நல்லபடியாக நடக்கும். சனி திசை நடக்கும்போது கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். இப்போ வந்து சனி திசையெல்லாம் கண்டிப்பாக 40 வயசுக்கு மேலே தான் நடக்கும். மகர ராசியில் 40 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கலாம், நடந்தால் நடக்காட்டி என்ன? சரி, உத்திராடத்துக்கெல்லாம் 50 தாண்டி போயிடும், 50-55 வயசாயிரும். அதனால் திருமணத்தை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த திருமண உறவில் பிரச்சனை வரும், கணவன் மணி உறவில் பிரச்சனை வரும், இன்டகிரேஷனில் பிரச்சனை வரும், கூட்டணியில் பிரச்சனை வரும். சரியா? அதெல்லாம் சரியாகும். அடுத்து கன்னியா லக்கணம் சூப்பராக இருக்கும். சரியா? கன்னியா லக்கணத்துக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளோட தொழில் உத்தியோகம் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி முடிச்சு அடுத்து துலா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். மகர ராசி துலா லக்கணத்துக்கு வந்து சனி பகவான் வாரி வழங்குவார், ராஜயோகாதிபதி வருவார், நல்ல பலன்களை கொடுப்பார். ஆனால் நல்ல இடத்துல சுபத்துவமாக இருந்தார்னா 19 வருஷம் அடித்து தூள் கலப்புவார், அருமையாக கொடுப்பார். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? வீடு மனை வண்டி வாகன யோகத்தை கொடுத்து, தாய் என்பை கொடுத்து நல்லபடியாக கொடுப்பார். தாய்க்கு வயசாக இருக்கும், இருந்தாலும் அந்த தாய் வீடு உறவுகள் நல்லபடியாக இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு, அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, நல்ல அமைப்பை கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பார். சரியா? 3 நாள் கூடவன வருவார், மத்தியம பலனை கொடுப்பார். ஆள் தைரிய வீரிய காரியம் இருப்பீங்க, தொட்ட காரியத்தை அப்படியே முடிப்பீங்க. ஒரு காரியத்தை பிடிச்சினா விட மாட்டீங்க, முடிகிற வரைக்கும் அதில் அப்படியே விடாமரிச்சியாக இருப்பீங்க. ஒரு விடாமரிச்சியை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார், அதில் லாபத்தை சுகத்தை கொடுப்பார். அதாவது மெனக்கட்டாக தான் கொடுப்பார், சும்மா உட்காந்து தான் கொடுக்க மாட்டார். மெனக்கடணும். எப்படி நான் பேசுகிறேன்ல, இப்போ 40 நிமிஷம் 50 நிமிஷம் பேசுகிறேன்ல, இது மாதிரி பேசணும், இது மாதிரி செய்யணும். அவன் கொண்ட காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். கொண்ட காரியத்தில் கரெக்டாக இருந்தாங்கன்னா விருச்சிக லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி திசை சிறப்பாக இருக்கும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. அடுத்து தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்ல கையில் காசு பணத்தை கொடுப்பாரு, ஆனால் முயற்சி இருக்கணும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு காசு பணத்தை கொடுப்பாரு. மகர லக்கணம் சூப்பராக இருக்கும். மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி திசை வந்து நல்லா இருக்கும். இருந்தாலும் லக்கணாபதி திசையாக வந்தாலுமே நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு, நல்ல வாழ்க்கையை மாற்றிடுவார். இதுதான் வாழ்க்கை, நீ இதுக்கு தான் இப்போ பிறந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். கும்ப லக்கணத்தில் அலைச்சலை கொடுப்பாரு, விரயத்தை கொடுப்பாரு, இருந்தாலும் வாழ வைப்பார். சரியா? அடியை கொடுத்தாலும் அதுக்கு அடிச்சுட்டு மறந்தையும் கொடுப்பாரு. சரியா? அடியும் கொடுப்பாரு, அதுக்கு நிவாரணத்தையும் கொடுப்பாரு, ரெண்டையும் சேர்த்து செய்வார். ஸோ இவங்க இந்த சனி பிடிச்சி போகிறதுனால விரயத்திலேருந்து தப்பிக்கலாம். கும்ப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு விரயம் தப்பிக்கலாம், அலைச்சலேருந்து தப்பிக்கலாம், நல்ல ஒரு சேமிப்பை உண்டாக்கலாம். மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலனை கொடுப்பார். 50% நல்லா இருக்கும், 50% சுமாராக இருக்கும் இந்த சனி பகவான் முடிச்சு போகிறதுனால. அதனால் தொழில் வியாபாரத்தில் விரைய இல்லாமல் இருக்கணும், நல்ல லாபம் இருக்கணும், அலைச்சல் இல்லாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக சனி பகவான் முடிச்சு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ 7 முடிச்சு போட்டாச்சு, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டாச்சு. அடுத்து வந்து 8வது முடிச்சு ராகு பகவான். இவர் வந்து ஈக்குவல் டு சனி பகவான் தான். சரியா? ராகு பகவான். ராகு திசை வந்து இப்போ மத்தியம வயசில் நடக்கும், கொஞ்சம் வயசில் எல்லாத்துக்குமே நடக்கும். சரியா? அது வந்து பிஃபோர் மேரேஜே வந்துடும். திருவோணம் அவிட்டத்துக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துடும். நிறைய பேர் கல்யாணத்துக்கு பிரச்சனை கொடுக்குறவர் மகர ராசியில் வந்து ராகு தான். கல்யாண வாழ்க்கையில் ஏகப்பட்ட சிக்கலை கொடுக்குறவர், இடியாப்ப சிக்கலை கொடுக்குறவர், கல்யாணம் ஆகிறதுக்கே பிரச்சனை கொடுக்குறவர், திருமணமே ஆகலை சார் அப்படிங்கிறவங்களாம் ராகு திசையில் தான் நிற்பாங்க. சரியா? உத்திராடம் திருவோணம் அவிட்டம் எல்லாத்துலேயுமே. ஸோ இவங்களுக்கு வந்து ராகு பகவான் நம்மத்தை சொல்லுங்கள். ராகு பொதுவாக வந்து எந்த இடத்துல இருக்காரு சொல்ல முடியாது, இருந்தாலும் அவர் வந்து குறிப்பிட்ட லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகர, கும்பம் இந்த லக்கணத்துங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதுபோக ராகு பகவான் உங்கள் ராசியில் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? அதுபோக அவர் வந்து எப்படி பலன்களை கொடுப்பாருன்னு அவர் இருக்கிற இடத்த வச்சு தான் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் ராகுவை பற்றி சொல்ல முடியும். அதனால் ராகு பவனை நமகன்னு சொல்லிட்டு கேட்டுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? ஏன்னா அவர் எந்த இடத்துல இருக்காரு சொல்ல முடியாது, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த லக்கணத்துக்கு பலனை கொடுப்பாரு. சரியா? இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர ராசி மேச லக்கணம் வச்சுக்கோங்க. மகர ராசி மேச லக்கணம், ராகு 4ஆம் இடம் கன்னி கடகத்தில் இருக்கிறாருன்னா ராகு திசை நடக்கும்போது அந்த 4ஆம் இடத்தை வேலையெடுத்து செய்வார், சந்திரனமே தான் ஆக்ட் பண்ணுவார்.
மனமும் உடல் நல்லா இருக்காது, தாயாரை கெடுத்துருவார். சரியா வீட்டில் இருக்க முடியாது, வெளியே போயிடுவாங்க, ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க, சரியா ஒரு டீமாக இருக்க மாட்டாங்க, ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன்னா கடகத்தில் அவர் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலுமே அவருக்கு பிடித்த இடம் தான், இருந்தாலும் அந்த உறவை ஆதிபத்தியத்தை கெடுப்பார், ஆதிபத்தியத்தை கெடுத்து பலன்களை கொடுப்பாரு. சரியா அதனால் ராகுக்கு வந்து பலன் சொல்கிறது வந்து ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதுபோக ராகு வந்து சுப கிரகங்கள் பார்க்கணும், சுக்கிரன், புதன், குரு இவங்கெல்லாம் பார்க்கணும். இல்லைனா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும். சரியா சேர்ந்துருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ ராகு வந்து ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் பலன்களை சொல்வார். ராகுக்கு பலன் சொல்கிறது வந்து வைக்க பொருளை ஊசி தேடுற மாதிரி. வைக்க பொருட்களை ஊசியை போட்டோம்னா தேட முடியாது ஈஸியாக, அந்த அளவுக்கு சிக்கலான விஷயம். சரியா ராகு பகவானுக்கு ஒரு ஜோதிடர் நல்ல பலனை கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஜோதிடர் நல்ல ஜோதிடர்னு அர்த்தம். ராகு திசைக்கு தான் கரெக்டாக பலன் கொடுக்கணும். அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு, அவர் வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்குது, அவர் கூட இருக்கிற கிரகம் எப்படி இருக்குது, அவருக்கு முன்பின் எப்படி இருக்குது, அவர் பார்வை எப்படி இருக்குது. அவர் பார்வை இருக்குது ரிவர்ஸில் பார்ப்பார், 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்ப்பார், 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். அவருக்கு கேந்திரம் எந்த கிரகங்கள் இருக்கிறாங்க, இப்படி நிறைய காம்பினேஷன். கடைசியாக அவருக்கு எந்த கிரகம் சாரம் கொடுத்துருக்கு, 5 விதமான அமைப்பு எடுக்கணும், 5 விதமான காரணிகள் எடுக்கணும். ராகுக்கு பலன் கொடுக்கணும்னா குறைஞ்சது 5 விதமான காரணிகள் எடுத்தால் தான் ஒரு 50% பலன் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு மேலே கோச்சாரத்தில் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இப்போ மகரத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம்னால என்ன, வருமானம், குடும்பம் பிரச்சனை, நோய் பிரச்சனை. 8ஆம் இடத்தை பார்ப்பார், தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும், வயிற்று பிரச்சனை இருக்கும். சரியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், கைகால பிரச்சனை இருக்கும். என்ன 2ல் ராகு 8ல் கேது இருக்கிறாங்க, ராசிக்கு சரியாக இருக்காது. சரியா அதுபோக ராகுக்கு வீடு கொடுத்தே வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, அவர் செவ்வாய் பார்வைக்கு போகிறாரு. ஸோ இப்போ மகர ராசிக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. நல்லா சொன்னோம்னா வந்து கொஞ்சம் இந்த சனி திசை நடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்குது. பட்டர் மேபி அந்த முடிச்ச போட்டுருங்க. அடுத்து ராகு பவனை நினச்சி ராகு முடிச்சும் போட்டுருங்க. அடுத்து கேது முடிச்சும் போடுங்க. சரியா கேது முடிச்சு வந்து ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு நாளில் வந்து கேது முடிச்சு போடும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கயிறு வருது பார்த்திங்களா, அந்த கயிறு வந்து கேதுவினுடைய அம்சம்தான். அந்த மஞ்சள் கயிறு வந்து மஞ்சள் வந்து குரு பகவான், அந்த கயிறு வருது பார்த்திங்களா, கயிறு வந்து கேது தான், கேதுவுடைய அம்சம் தான் கயிறு. ஸோ கேது முடிச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கேது தோஷம்லாம் சரியாக போயிடும். கேது பொதுவாக லக்கணத்துக்கு வந்து 2, 7, 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாது. உங்கள் லக்கண ரீதியாக ஒரு 2, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா நிறைய தோஷத்தை கொடுப்பாரு, நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு, அதெல்லாம் நிறுத்து போயிடும். அதுபோக கேது பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. கும்ப லக்கணம், விருச்சிக லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம், மகர லக்கணம், இந்த 5 லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்தை பிறந்தவங்க நல்ல பலனை கொடுக்க மாட்டார். அதனால் இந்த கேது முடிச்சு கேது பவனை நமகன்னு சொல்லி போடுங்க, நல்லாயிருக்கும். அதுபோல் கேல யோகத்தை கொடுப்பாரு. குரு திசை கேது புத்தி வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா குரு திசை கேது புத்தியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆனால் கேது திசையெல்லாம் வராது, வயசாயிரும். சரியா கேது திசை வரதுக்கெல்லாம் வயசாயிரும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வேணால் வரலாம், ஒரு சான்ஸ். ஓகே அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரும். சரியா ராகு திசைக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் வயசில் ராகு திசை வந்துடுறதில்ல, கேது திசை வந்துடும், ஒரு 70-80 வயசுக்குள்ளே வந்துடும். ரைட்டு இப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முடிச்சு போடுறீங்க. அந்த முடிச்சின் பலன்களை சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து எந்த தெய்வத்தை சார் கும்பிடலாம் அப்படின்னா, சூரிய முடிச்சு போடும்போது சூரிய பவனை நமகன்னு சொல்லுங்கள், சிவநாமத்தை சொல்லுங்கள். சரியா சிவநாமத்தை சொல்லுங்கள். சந்திரன் முடிச்சு போடும்போது அன்னி ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லுங்கள். செவ்வாய் முடிச்சு போடும்போது முருகப்பெருமான் நாமத்தை சொல்லுங்கள். புதன் முடிச்சு போடும்போது பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். குரு முடிச்சு போடும்போது சித்தர்களுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா 18 சித்தர்கள் நாமத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து சுக்கிரன் முடிச்சு போடும்போது மகாலட்சுமி நாமத்தை சொல்லுங்கள். சரியா அஷ்டலட்சுமி, ஆதிலட்சுமி, தனலட்சுமி அப்படின்னு சொல்லுங்கள். சனி பகவான் முடிச்சு போடும்போது ஐயப்பனை நினச்சிக்கோங்க. சரியா அறிந்தும் அறியாமல் தெரிந்து தெரியாமல் செய்த குற்றங்கள் புண்ணத்தரில் வேண்டும் பொன்படி 18 மேல் விட்டிருக்கும் இல்லாத வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் மலையாளம் அடைக்காலும் சாமியே சரணமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் முடிச்ச போடுங்க. இல்லைனா 18ஆம் படி கற்பனை சாமியே சொல்லுங்கள். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகா ருத்ராய ஸ்ரீ கற்பனசாமினே நமோ நம. ஸோ சனி பகவான் முடிச்சு போடும்போது ஐயப்பன் மந்திரம், ஆஞ்சநேயர் மந்திரம், கற்பனசாமி மந்திரம், சாஸ்தா மந்திரம், ஐயனார், இவங்க இந்த தெய்வத்தை 5 தெய்வத்தில் ஏதோ ஒரு தெய்வத்தை நினைக்கலாம், அந்த ஸ்லோகத்தை சொல்லி போடலாம். சனி பகவான் முடிச்சு ரொம்ப முக்கியம், ஏன்னா ராசிநாதன் முடிச்சு. அடுத்து வந்து ராகு பகவான், ராகு பகவானுக்கு அன்னை பத்திரகாளி நினச்சிக்கோங்க, துர்க்கியம்மன் நினச்சிக்கோங்க. ஜெயதே தேவி துர்கா தேவி சரணம் அப்படின்னு ஜெயகாளி ஜெயகாளி அப்படி சொல்லிட்டு ராகு முடிச்சு போடுங்க. கேது பகவான் முடிச்சு போடும்போது வீரகணபதி நினச்சிக்கோங்க. மகர ராசிக்குள்ள வீரகணபதி நினச்சிக்கிட்டா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா கணநாதனை நினச்சி போடுங்க. அல்லல் போம் மண்வெளி போம் அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம்போம் நல்ல குணமதாரணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கைதொழுக்கால் அப்படின்னு விநாயகரை நினச்சிட்டு கேது பவன் முடிச்சு போடுங்க, மிகச்சிறப்பாக நடக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் வராரு. ஆரம்பத்துக்கு தான் விநாயகர் வருவார், இப்போ முடிக்கும்போது விநாயகர் வராரு. சில விஷயங்களில் வந்து ரிவர்ஸில் தான் சில காரியங்கள் நடக்கும். ஆனால் எப்படி இருந்தாலுமே மஞ்சளில் விநாயகர் பிடிச்சிருங்க. மஞ்சளும் பன்னீரையும் தொளித்து விநாயகரை பிடிச்சிட்டு பூஜை பண்ணிவிட்டு பண்ணுங்க. வேலைக்கிழமை பண்ணலாம், மார்கழி மாதம் எந்த வேலைக்கிழமையும் பண்ணலாம். மார்கழி மாதம் இல்லை, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வேலைக்கிழமையில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிடுங்க. ஒரு 4 மணிக்கு எந்திங்க, 5 மணிக்குள்ளே குளிச்சுட்டு 5:30க்கு அதை முன்னிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முடிச்சு போட்டு கையில் கட்டிக்கோங்க. ஆண்கள் வலது கையில் கட்டுங்க, பெண்கள் வந்து இடது கையில் கட்டுங்க. அந்த கயிறு எவ்வளோ நாளாக இருக்கோ அதுவாக இருக்கட்டும். அதுவாக கலண்டு போச்சு சார்னா அதை கலட்டி ஓடுற தண்ணியில் போட்டுருங்க.
இல்லை சார் தண்ணி இல்லை சார், கம்மா குளம் எதுவும் இல்லை சார், கிணறு இல்லைன்னா மரத்துக்கடியில் தோண்டி போட்டுருங்க. வேப்ப மரம், அரச மரம், ஆலமரம், புங்க மரம், இந்த 4 மரத்துக்கடியில் தோண்டி போட்டு மூடிடுங்க. மற்றபடி கயிறு கட்டிக்கலாம். ஸோ மஞ்சள் கயிறு கையில் இருக்குது நல்லதான். சில பேர் சொல்லுவாங்க, நான் மகர ராசியில் பிறந்திருக்கேன், கருப்பு கயிறு தான் கட்டிக்கலாம். நான் கூட கருப்பு கயிறு தான் கட்டியிருக்கிறேன். சரியா, எனக்கு இப்போ சனி மகா திசை நடக்குது, நான் கூட கருப்பு கயிறு தான் கட்டியிருக்கிறேன். நானும் கட்டணும். சரியா, நான் இந்த மார்கழி மாதம் இறைவன் அருளால் எனக்கு சந்தர்ப்ப வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கட்டிடுவேன். இதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த தசாபுத்தி நடந்தாலும் சரி மஞ்சள் கயிறு கட்டலாம். மஞ்சள் பொதுவானது. சரியா, அதுக்கு தீட்டு கிடையாது, பிரச்சனை கிடையாது, அதுக்கு எந்த சம்பிரதாயம் கிடையாது. மஞ்சள் மங்களகரமானது, யார் வேணாலும் கட்டலாம். சரியா, விதவை பெண்களை தான் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. நீங்களும் கட்டிக்கலாம். பெண்கள் இடது கையில் கட்டிக்கலாம். சரியா, அதனால் தப்பு கிடையாது. சரியா, அந்த காலத்தில் தான் விதவை பெண்கள் வெள்ளை சேலை கட்டுவாங்க, வெள்ளை சேலை வெள்ளை சட்டை கட்டுவாங்க. இப்போ எனக்கு விதவை பெண்கள்லாம் யாரும் அப்படி கட்டுறது கிடையாது. எல்லாருமே கலர் ஷேட் கட்டுறாங்க, கலர் ஷேட் போடுறாங்க. சில பேர் சில விதமான பொட்டுகள் கூட வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் மஞ்சள் கயிறு கட்டுறதுனால தப்பு கிடையாது. சரியா, மனம்தான் மார்க்கம், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நமக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். பிரச்சனை தீரணும். மற்றவனுக்காலாம் வாழ வேண்டாம், நம்ம நமக்காக தான் வாழணும். ஊர் அப்படி நினைக்கும், அவன் இப்படி நினைப்பான், இவன் இப்படி எப்படிலாம் நினச்சோம்னா வாழவே முடியாது. நமக்காக வாழ வேண்டும். வாழ்த்துக்கள் நேரில் நல்லபடி அமையும். எல்லாமே இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு இந்த மஞ்சள் கயிறு மூலம் சில நன்மையும் சில அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரேக்கத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. குருவருள் நிறையட்டும், குருவருள் திருவருளாக மாறட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.